5 மணிக்குள்ளே நான் காலேஜ் போய் ஆகணும். என் ஆம்பிஷனில் நான் ஜெயிக்கணும். மொபைல் சர்வீஸ் சென்டர் போனால் ரெடி பண்ண முடியும். போலாம். நீ அந்த பக்கம் கடை இருக்கா பாரு. தேவா ஆர்கே சார்லேருந்து லெஃப்ட்டில் வராங்க. நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. பிரியா, நீ இதே ஆட்டோவில் சேஃபாக வீட்டுக்கு போயிடு. ஓகே சத்யா, தைரியமா இரு, பயப்படாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் கிளம்புங்க, நான் கால் பண்ணுறேன். சரி தம்பி. வாங்க சார், என்ன வேணும்? மொபைல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அர்ஜென்ட்டாக ரெடி பண்ண முடியுமா சார்? ஐயோ, வாட்ஸ்அப்பில் எப்படியா வீடியோ சென்ட் பண்ணி ஆகணுமே, டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. ஹலோ, யாரு? சத்யா, பிரியா? ஹலோ, பிரியா, என்னாச்சு பிரியா? சத்யா, சத்யா. புரியுதா? ஏய் மச்சி, இப்போ உன் ஆளு என் கையில அடிச்சுட்டான். அவளை விட்டுருதேவா? அப்படின்னா அந்த மொபைலை கொண்டு வா. எங்க வரணும்னு சொல்லுவ? காட்டு பக்கம் கூட வா. புரியுதா? என் பேர் சத்யா. நானும் தேவாவும் பிடெக் ஐடி ஃபைனல் இயர் படிக்கிறோம். பிரியா பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். தேவாவுக்கு பிரியா மேலே ஒரு கண்ணு. ஆனால் அவளை கடத்தினதுக்கு இது காரணம் இல்லை. நான் பிரியாவை முதல்ல ஹோலி பண்டிகையில் தான் பார்த்தேன். யார் இவ? மச்சான், அந்த பொண்ணை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேதர் பண்ணிட்டேன்டா. நீ ரொம்ப லேட்ரா, 2Gயாவே இருக்காத, 4Gக்கு மாறு. எப்பட்றா? ஃபேஸ்புக்கில் பிரியா விடிவி காலேஜ்னு போடுறா, ஃபுல் டீட்டெயிலே வரும். ஆமாடா. டேய், நீ 4G இல்லடா, 40G அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிற. என்ன உஷார் பண்ண போறியா? உஷார் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைடா. பொண்ணுங்களா இப்போ ரொம்ப உஷாரு. பொண்ணுங்கள்லாம் உஷாராக இருக்க மாதிரி நடிப்பாளுங்க. அதெல்லாம் சும்மா. கரெக்டாக வீக் பாயிண்ட்ல அடிச்சோன்னா மடக்கலாம். வீக் பாயிண்டா அப்படின்னா? அது சஸ்பென்ஸ் சொல்கிறேன். என்னடி நேத்து ஃபைனல் இயர் பையன் உன்கிட்ட ஓவரா விளையாடுறான்? உனக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? உங்களுக்குலாம் லவ்னா ரொம்ப சாதாரணமா போச்சுல்ல. ஒருத்தவங்களை பார்த்தது வர்றது, பார்க்க வர்றது, பழக வர்றது, இதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் சக்ஸஸ் ஆகும். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. சின்ன வயசில் வானத்தில் இடி இடிக்கும்போது பயத்தில் நம்ம அப்பா அம்மாவை இறுக்கி கட்டி பிடிச்சிப்போம். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஃபீல் யாரை பார்க்கும்போது அவன்கிட்ட நம்மளுக்கு வருதோ அவன் தாண்டி நம்ம லைஃப் பார்ட்னர். அவன் நமக்காகவே இந்த ஜென்மம் எடுத்தவனா இருக்கணும்டி. அந்த மாதிரியான லவ் தான் என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். அப்படி ஒருத்தர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன். இவளை எப்படியாவது மடக்கணுமே. உனக்கெல்லாம் எவனுமே செட் ஆக மாட்டான். வாங்கடி போகலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்காளே. பிரியா, ஒரு நிமிஷம். என்ன? உங்ககிட்ட தனியாக பேசணும். சரி, நீங்கள் போங்க, நான் வரேன். சொல்லுங்க. நேற்று கேன்டீனில் நீ லவ் பற்றி பேசிட்டு இருந்தல, அதை நான் கேட்டேன். அதுக்கு என்ன இப்போ? அது கேட்டதுலேருந்தே உன் மேலே எனக்கு ஒரு இது வந்துருச்சு. எது வந்துருச்சு? இடி இடிக்கும்போது பயத்தில் அப்பாவை கட்டி பிடிச்சிப்பேன்னு சொன்னல. ஆமாம். நீ சொன்னதை கேட்டதுலேருந்தே உன் மேலே எனக்கு
லவ் வந்துருச்சு பிரியா. ச்சே, idiot. நீ எப்படியே மாட்டுவ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Nisha. Happy birthday. Hi Nisha. Hi Priya. Thank you. Sorry da. ஏய் மச்சான், நேற்று சனிலியன் வீடியோ ஒன்று பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். ஏய் செமையா இருக்கு மேடம். ஐயோ அள்ளுதுடா, உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாடா. கருத்து கன்சைன் பண்ணிட்டாரா? கேட்கலாம் வா. சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வணக்கம் சார். மரியாதை ஜாஸ்தியாக இருக்கு. என்னப்பா விஷயம் சொல்லுங்க. சார், எல்லா மனுஷனும் சாகிறதுக்குள்ளே எதனா சாதிக்கணும்னு சொல்லுவீங்களா சார்? ஆமாம் சார் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து ஒரு புது சாதனை பண்ணியிருக்கோம் சார். அப்படியா? வெரி குட். தேங்க்யூ சார். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆமா, என்ன சாதனைப்பா பண்ணியிருக்கீங்க? சார், நீங்கள் அடிக்கடிக்கு ஒரு தத்துவம் சொல்லுவீங்களா சார்? அது எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சாதாரண மனுஷன் புக்கு வச்சிருப்பான். ஆமாம் ஆமாம் சார். சாதனையாளர் புக்குக்குள்ள இருப்பான். சூப்பர் சார், உங்கள் தத்துவத்தை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் சார். எங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். வந்துருங்கப்பா. அப்படி என்னப்பா சாதனை பண்ணீங்க? சார் இதுக்காக நாங்கள் ராத்திரி பகலாக உழைச்சிருக்கோம் சார். நீங்க ஏன் ஸ்டூடெண்ட்ப்பா, அப்படித்தான் இருப்பீங்க. மச்சான் நீயே சொல்ற. டேய் மச்சான், நீ சொன்னாதான்டா அது பொருத்தமாக இருக்கும். மச்சான் நீ சொன்னாதான்டா அந்த விஷயம் கரெக்டா இருக்கும். சார்கிட்ட நீயே சொல்லிடுற. இதில் உன் பங்கு தான்டா அதிகமாக இருக்கு. சொல்கிறா சார் கிட்ட. நீ யாராவது சொல்லி தொலைங்கடா. சார் நாங்கள் 2 பேரும் புக்கில் இடம் பிடிச்சிருக்கோம் சார். எங்க புக்லப்பா? ஃபேஸ்புக்கில் சார். சார், நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா சார்? மச்சான் மறைக்கிறாரா? ஏய் இருடா, நான் பாத்து. இருமா. சார், ஆடியோ டெக்னோகிராஃபி எவ்வளோ சார்? சோல்ட் அவுட்டுப்பா. ஓப்பன் சிமுலேட்டர் எவ்வளோ சார்? 6000மா. ஓ, 6000 rupees. சார், 500 ரூபாய்க்கெலாம் எதனா கிடைக்குமா சார்? தக்காளி கிலோ 130 ரூபா. கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை பார்த்துருப்பாரோ? சொல்கிறா. டேய் மச்சான், எங்கடா இருக்க? ரூமில். ரூம்லையா? டேய், ப்ராஜெக்ட் சென்டருக்கு வராமல் அங்கனடா பண்ணுற? சீக்கிரம் வாடா, உனக்காக தான் வெயிட்டிங்கு. எல்லாம் விற்று தீந்துற போகுது. டேய் விற்று தீரத்துக்கு அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்டாடா? என் ப்ராஜெக்ட் நானே ஓனர் ரெடி பண்ணிட்டேன். என்னது, ஓனர் ரெடி பண்ணிட்டியா? டேய், எல்லாரும் நீயோட நிற்கும் போது நீ மட்டும் ஏன்டா ஜெட்டியோ நிற்கணும்னு ஆசைப்பட்ற? சி ஏன்பா படிச்சு சொந்தமா ப்ராஜெக்ட் பண்றோனியோ ஏன்பா கெடுக்கிற? தோடா, இப்படி பணம் கொடுத்து வாங்குறது தப்பு இல்லையா? தப்பு இல்லை. 4 பேருக்கு உதவணும்னா எதுவும் தப்பு இல்லை. யாருப்பா அந்த 4 பேரு? காசு கொடுத்து வாங்குறத கண்டுக்காத ப்ரொஃபஸர், இந்த இன்ஸ்டியூட் நடத்துகிற ஹெச்ஓடி, அவங்கக்கிட்டே கமிஷன் வாங்குற அந்த பிரின்சிபல், காலேஜுக்கு டொனேஷன் கேட்குற கரஸ்பாண்டன்ட், அவங்க தான் சார் அந்த 4 பேர். உங்க ஃபியூச்சரை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா. நீ ஏன்பா எங்க ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுற? நானும் உங்களை மாதிரி இன்ஜினியரிங் படிச்சவன் தான்ப்பா. ஆனா இன்னைக்கு ஒரு டீ கடையில வேலை பார்த்துருக்கேன். முருகா, உங்க அப்பா ஹோட்டல்ல நீதான் சப்ளையரு. ராஜுக்கு பிரச்சனையே இல்லை, பெட்டி கடையில் உட்காந்துருவான். என்னடா ஜாப் தேடி அலையிறப்ப இன்டர்வியூல கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாம நீங்கெல்லாம் முழிக்கிறப்பதான் அந்த வழி தெரியும். இந்த மாதிரி வாங்குற மதிப்பெண்கள் எல்லாம் வெறும் எண் மட்டும் தான் இருக்கும். அதுல மதிப்பு இருக்காது. நீங்களும் என்ன மாதிரி ஆறாதீங்கப்பா. வரேன். முக போட்டது போதும், போ போ. டைட்டில் சரியில்லையே, ஏற்கனவே இருக்கு. வேற கொண்டு வா. குட் மார்னிங் சார். மார்னிங். பேஸ் பேப்பரில் ஒன்றுமே இல்லையே, வேற பண்ணி கொண்டு வா. வேற ப்ராஜெக்ட் சென்டர் தான் போய் பார்க்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சத்யா. ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார்.
உன் ப்ராஜெக்டை பற்றி ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தியே. ஆமாம் சார், அதுக்கு உங்களோட ஒப்பீனியனும் கைடன்ஸ் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். உன் ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் சொல்லு சத்யா. ஷியோர் சார். இந்த ப்ராஜெக்ட் பேர் ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஓட்டு பதிவு பண்ணலாம். ஒரு டெமோவாக நம்ம காலேஜ் எலெக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா, நான் உங்கள் எல்லாரோட மொபைலுக்கும் ஒரு லிங்க் அனுப்புவேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும். அதில் நம்ம காலேஜில் போட்டி போகிற வேட்பாளர்களோட பேர் வந்துடும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை டச் பண்ணிங்கன்னா அந்த ஓட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதிவாயிடும். இந்த ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டத்தில் ஹேக்கிங் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறதால கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சத்யா. சார், ஸ்விஸ் பேங்க்கில் கூட தான் கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அதை ஹேக் பண்ண முடியாதா சார்? பூட்டுன்னு இருந்தால் கள்ளசாவி இருக்க தான் சார் செய்யும். அதுக்குன்னு பூட்டு தயாரிக்காமல் இருக்க முடியுமா? எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ சேஃபாக செய்யணும் சார். இந்த மாதிரி ஆன்லைனில் ஹேக் பண்ண முடியும்னு குறை சொல்கிற அரசியல்வாதிங்க தான் ஸ்விஸ் பேங்க்கில் கோடியாக பணத்தை போட்டு அதை ஆன்லைனில் பார்த்துட்ருக்காங்க. ஒரு பேங்க்கோட ஆன்லைன் சிஸ்டம் நம்புறவங்க ஏன் எலெக்ஷன் கமிஷனோட சிஸ்டத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க? அப்படி எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டத்தில் குளறுபடி இருந்தால் ஆட்சி மாற்றமே நடக்காது. ஓகே, வெல் டன் சத்யா. குட் லக். தேங்க்யூ சார். கேரி ஆன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேய் வித்தவுட், டுடே மெசேஜ் வந்திருக்குடா. யாருக்கோ பிளட் தேவைன்னு. யாருக்குடா? யாருன்னு தெரியலடா, ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம். எப்படியாவது போய் அந்த உயிரை காப்பாற்றினடா. மச்சான் நானா வரேன்டா. டேய் உனக்கே பிளட் தேவைப்படுது, நீ எப்பரா வந்து கொடுப்ப? டேய் அப்படின்னா என்ன நோஞ்சான்னு சொல்றியா நீ? ஆமாம், பின்ன என்ன பயில்வானா நீ? நோஞ்சான் தான் நீ. டேய் ரத்தம் என் உடம்புல அதிகமாக இருக்கா இல்லை உன் உடம்புல அதிகமாக இருக்கான்னு டாக்டர் பார்த்து சொல்கிறேன்டா. இதோ ஃபோன் பண்ணுறேன். டேய் மெசேஜ் நான் தானே முதல்ல பார்த்தேன், நான் தான் ஃபோன் பண்ணுவேன். டேய் நான் நேற்றே பார்த்துட்டேன்டா, நான் தான்டா பண்ணுவேன். டேய் ரத்தம் நான் தானே முதல்ல கொடுப்பேன். டேய் நான் தானே கொடுப்பேன். டேய் நான் தானே கொடுப்பேன். சரி நீயே ட்ரை பண்ணு, நானும் ட்ரை பண்ணுறேன். யாருக்கு லைன் கிடைக்குதோ அவங்க கொடுக்கலாம். சரி ஓகே. ஹலோ ஹலோ சார், டுடே மெசேஜ் வந்தது வாட்ஸ்அப்பில், பிளட்டு தேவைன்னு. கொடுக்க வரலாமா சார்? டேய் என்னடா சொல்கிறான்? டேய் அது பழைய மெசேஜ் ஆண்டா, டுடேன்னு தேதி போடாமல் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்களாண்டா. ஐயோ நம்மளே மொக்க பண்ணிட்டானுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது கல்லூரி மாணவர் பேரவை தேர்தல் வருகின்ற நவம்பர் 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டியிட விரும்பும் மாணவர்கள் வருகின்ற 2ஆம் தேதியிலிருந்து மனு தாக்கல் செய்யலாம். இறுதி நாள் 8ஆம் தேதி என்று கல்லூரி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மாணவர்கள் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவரே, நம்ம ரூட் போட்டுடலாமா? என்ன சொல்ற? பதறாதீங்க, நம்ம கட்சிக்கு இழுத்துடலாமான்னு கேட்டேன். அதானே பார்த்தேன். அரசியலுக்கு வர போறதாக பேட்டி கொடுத்துருந்துச்சு. சரி, வந்தா நம்ம கட்சி மகளிர் அணி கொள்கை பரப்பு செயலாளர் போட்டா நம்ம கட்சிக்கு கவர்ச்சி கிடைக்கும்ல, அதான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. மாட்டணுண்டா. தலைவரே, சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு, நான் அப்புறம் கான்டாக்ட் பண்ணவா? சரி சரி சரி. நம்ம பையனுக்கு இளைஞரணி போஸ்ட் வாங்கி கொடுக்க வக்கில்ல, கொள்கை பரப்பு செயலாளர் போஸ்டாண்டா. ஏய், அவன் படிச்சுக்கிட்டு இருக்க பையன்டி, அரசியலுக்கெல்லாம் லாயக்கப்பட மாட்டான். ஏன் உங்களை மாதிரி ரவுடிங்க தான் அரசியலுக்கு லாய்க்கா? படிக்கிறவங்களும் அரசியலுக்கு லாய்க்கு இல்லையா? அப்படித்தானே? இந்த பாரு, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவன் இன்னும் காலேஜே முடிக்கல, அவனுக்கு எப்படி நான் இளைஞரணி போஸ்ட் கேட்க முடியும்? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா காலேஜே என் கண்ட்ரோலில் இருக்குப்பா. காலேஜ் எலெக்ஷனில் என்னை எதிர்த்து நிற்க ஆளே இல்லைப்பா. என்னடா போறாரு? வா போய் பேசுமா. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். ஏய் வாடா. வாடா, வந்து உட்கார். தலைவர் வீட்டுக்கு போலாம். டேய்,
உன்னை நம்ம கட்சி தலைவர்கிட்ட அழைச்சிட்டு போறேன். உனக்கு இளைஞரணி போஸ்டிங் வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அவர்கிட்ட பேசும்போது மரியாதையா பணிவா பேசணும், புரியுதா? சரிப்பா. எதுக்குயா படிக்கிற பையனை போய் அரசியலுக்கு இழுத்துட்டு இருக்க? தலைவரே, இதைத்தான் நான் என் பொண்டாட்டிட்ட கேட்டேன். அதுக்கு அவ கண்ட பொறுக்கி பயல்கள்லாம் போஸ்டிங்க்கு வரலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க தலைவரே, என் பையன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கேட்குறான். சரியா, உங்க பையனை முதல்ல காலேஜ் சேர்மன் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வர சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம கட்சியில இளைஞரணி தலைவர் போஸ்ட்டை கொடுத்துருவோம். ரொம்ப நன்றி தலைவரே. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த பாரு, காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்தாதான் போஸ்டிங், இல்லைனா போஸ்ட் ஓட்ட தான் போகணும். நீ கண்டிப்பா ஜெயிப்பையா. இப்படி சொல்லிதான் உங்க அப்பனும் எலெக்ஷன்ல நின்னான். கடைசியில என்னாச்சு? இப்ப பாரு, இன்னும் எக்ஸ்எம்எல்ஏ ஏகாம்பரமா தான் இருக்கான். மானத்தை வாங்காதீங்க தலைவர். என்ன செய்ய? அப்போ வரட்டுமா தலைவர்? வரங்க ஐயா. என்னடா ஜெயிச்சிருவே இல்ல? நேத்து நீக்க ஆளே இல்லப்பா, கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். சார், ஃபங்க்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி அவுட்புட் மாற்றிட்டு வர சொன்னார் சார். அவுட்புட் மாற்றிட்டு வர சொன்னார்? ஆமாம் சார். அவுட்புட் மாற்றணும்னா கோடிங்கில் கை வைக்கணும். ஒரு 2 வாரம் ஆகும் டெஸ்ட் பண்ணி கொடுக்க. அதுக்கு ஒரு 4000 எக்ஸ்ட்ரா ஆகும். சார், ஒரு 1500 கம்மி பண்ண முடியுமா சார்? இதெல்லாம் ஃபிக்ஸட் ரேட்டுப்பா, கம்மி பண்ண முடியாது. சார், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். இல்லைப்பா, ஃபிக்ஸட் ரேட் தான். ஏய், 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுமாண்டா? வேற என்ன பண்ணுறது, காசை பிடுங்குறாங்க, கொடுத்து தான் ஆகணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஃபங்க்ஷன் மாற்றிட்டு வா. இந்தாங்க சார். ஏதாவது ஒரு ஓட்ட சொல்லினே இருக்கிறானே. என்னப்பா அவுட்புட் வரவே இல்லையே? உண்டும் போச்சா? வேற மாற்றி கொண்டா. இன்னைக்கும் சங்கா ஆடப்பலாம். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னப்பா, என்ன சொன்னார் ஹெச்ஓடி? சார், ப்ராஜெக்ட் ஓகே தான், ஆனால் அவுட்புட் மட்டும் ரியல் டைமில் கேட்டார் சார். பா, ப்ராஜெக்ட் ரியல் டைமில் வேணும்னா க்ளவுட் ஹோஸ்ட் பண்ணி ஆகணும்ப்பா. ஹோஸ்டிங் சார்ஜஸ் ஒரு 10,000 ரூபா ஆகும்ப்பா. 10,000 ரூபா ஆகுமா? ஆமாப்பா, 10,000 ரூபா தான்ப்பா. நல்ல மார்க் கிடைக்கும், ஈஸியாக வேலை கிடைக்கும். சூப்பர் ப்ராஜெக்ட்ப்பா அது. சார், 10,000 ரூபா கொடுத்துட்டா ப்ராஜெக்ட் நல்லா வந்துருமா சார்? சூப்பர் அவுட்புட் கிடைக்கும்ப்பா. நீ தான்ப்பா கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ. ஓகே சார், பண்ணிவிடுங்க. ஓகே. காசு கொடுத்தா 3 நிமிஷத்தில் வாங்கிடலாம். இதுக்கே நான் 3 மாதம் வச்சாங்க. மச்சான், ப்ராஜெக்ட்னு 3 மாசமா அலைஞ்சதுக்கு பதிலாக 4-5 சாப்டர் மக்கடிச்சிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆயிட்டு இருந்திருக்கலாம். டே படிப்ஸே, நிறுத்துடா. மக்க அடித்தாலும் காசு கொடுத்து வாங்கினாலும் மார்க் மட்டும்தான், நாலேஜ் வளரவே வளராது. அதுவும் சரிதான் மச்சான். இப்போலாம் எம்பிஏ முடிச்சுட்டு என்ன பண்ணு தெரியாமல் டிவி சேனலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னத்தை தான் எம்பிஏ படிச்சாங்களோ தெரியல. டேய், ஓவரா பேசாதடா. இந்த மாதிரி ஒரு நாள் யாரையே தான் போகிறேன், அதை நான் டிவியில் பார்க்க தான் போகிறேன்டி. ஏய், வாங்கடா. டேய், கருத்து கன்சாமிடா. காலேஜை கட் அடிச்சுட்டு இங்கே என்னடா பண்ணுறீங்க? ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமாம் சார். இதை நான் நம்பணும். டேய், செல்போனையும் கம்ப்யூட்டரையும் நேரத்தை மிச்சப்படுத்தத்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் முழு நேரமாக அதிலேயே மூழ்கி கிடக்கீங்க. வாழ்க்கையில் நீங்கள் எப்பயாவது 2 சூரியனை பார்த்துருக்கீங்களா சார்? இல்லையே சார். இங்கே பாருங்க சார், அமெரிக்காவில் 2 இருக்குமா சார்? இதெல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூழ்கினா தான் சார் முத்தெடுக்க முடியும். அட பேக்கு பயல்களா, இது ஃபேக் நியூஸ்டா. சார், ஃபேக் நியூஸாக இருந்தாலும் அதில் ஒரு கிக் இருக்குல்ல சார்? கிக் இல்லடா, நம்மளையெல்லாம் மக்காக்குற விஷயம். சார், டுடே இஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் பர்த்டே. ஆன் திஸ் டே ஐ எம் சென்டிங் திஸ் எஸ்எம்எஸ் டு ஆல் டியூப்லைட்ஸ். இதெல்லாம் நாலேஜ் இல்லையா சார்? டுடேன்னு போட்ட மெசேஜை டெய்லி ஃபார்வேர்டு பண்ணுறானுங்க, அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்களாடா? சார், அப்படின்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்லாம் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? அப்படியெல்லாம் நான் சொல்ல வரலடா, தேவைக்கேற்ப பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாரு, சமீபத்தில் சென்னையில் வெள்ளம் வந்தப்ப நடந்து போக முடியாத இடத்துல எல்லாம் மக்கள் மாட்டிக்கிட்டு பரிதவிச்சாங்க. அவங்களெல்லாம் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சு காப்பாற்றுறதுக்கு இந்த வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் தாண்டா பயன்பட்டுச்சு. பொதுநல சேவை செய்கிறோம்னு சொல்கிற அரசியல்வாதிகள்லாம் ஒரு ஆளை கூட காணோம். இளைஞர்கள் படையான இளைய தலைமுறையும் இணைய தலைமுறையும் தாண்டா பாதிக்கப்பட்ட மக்களில் பாதி பேரை காப்பாற்றினாங்க. அதுக்கு இந்த வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் தாண்டா ரொம்ப உதவி பண்ணுச்சு. குட் மார்னிங் சார்.
குட் மார்னிங். என்ன ப்ராஜெக்ட் இது? வெப் அப்ளிகேஷன் சார். வெப்சைட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணக்கூடாது. வெப்சைட் இல்லை சார், வெப் அப்ளிகேஷன். இந்த டேட்டா பேஸ் எல்லாம் பேக் எண்டில் கிரியேட் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி செய்கிற ப்ராஜெக்ட் சார். வெப்சைட்டுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவே IEEEக்கு ஈக்குவலானது. வெப்பு அப்ளிகேஷன் இதெல்லாம் வேண்டாம், IEEEல தான் பண்ணணும். காலேஜ்னா ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஓ இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது சார். ரூல்ஸுன்றீங்க, எந்த செக்ஷனில் சார் இருக்குது? அதை யார் சார் போட்டா? இந்த பாரு, நான் சொன்னால் கேட்கணும். இந்த வாலாட்டுறது, கிண்டல் பண்ணுறது, ராக்கெட் விடுறது, இமிட்டேட் பண்ணுறது இதெல்லாம் கிளாஸில் தான். ப்ராஜெக்ட்டுன்னு வந்துருச்சுன்னா இன்டர்னல் மார்க்கில் கையை வச்சுருவோம். ரொம்ப ரூல்ஸ் பேசாமல் சொல்கிறத கேளு. சார் IEEEனா என்ன சார்? தெரியாது சார், சொல்லுங்கள் சார். நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 6 மணிக்கு மேலே என்னை வந்து பாரு. எங்கே பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். சார் சத்யா வந்திருக்கான். ஓகே, குட் மார்னிங் சார். கமான் சத்யா, இங்கே வா சார். நீ போய் ரெஃப்ரெஷ்அப் பண்ணு. ஓகே சார். நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. சொல்லு சத்யா, உன் ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். ஆனால் HOD தான் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏன்? பணம் கொடுத்து வாங்கணுமா, அதுவும் IEEEல தான் வாங்கணுமா. .NET, C++, ஜாவா மாதிரி IEEEங்கிறது ஒரு லாங்குவேஜா சார்? இல்லை சத்யா, இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டிஃபைன் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ன்ற அமைப்பு. அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் நீ ப்ராஜெக்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ், ஸ்டாண்டர்ட் தான். வெப் அப்ளிகேஷனையோ சின்ன அப்ளிகேஷனையோ ஒருத்தர் காப்பி அடிக்க முடியும் சத்யா. அதை தடுக்கத்தான் IEEE கொண்டு வந்தாங்க. அப்படி காப்படிச்சா கூட நம்ம சொந்தமாக ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். இது அதுக்கும் மேலே காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற நிலைமையாயிருச்சு. கிராமத்து பெற்றோரெல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு காசு கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறோம்னே தெரியாமல் ஃபீஸுன்னு நினச்சி கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளவு ஏன் படித்த பெற்றோர்களும் தான் புள்ள மார்க் வாங்கணுன்ற ஒரே குறிக்கோளோட கண்டும் காணாமல் அவங்களும் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க சத்யா. LKG படிக்கும்போதே படம் வரைஞ்சி கொடுத்து பிஞ்சு மனசில் நஞ்சு விதைச்சிடுறீங்க. அப்புறம் எப்படி சார் நாளைக்கு நாங்கள் நேர்மையான மனுஷன் வாழ முடியும்? கூகுளுங்கிறதே ஒரு அகாடமிக் ப்ராஜெக்ட் தான் சார். அது அவங்க இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணனால தான் இப்போ வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இன்டர்நெட் கம்பெனியாக இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் சுந்தர் பிச்சை தான் அதோட CEOவாக இருக்கார். மைக்ரோசாஃப்டோட CEO உங்களுக்கே தெரியும், சத்யா நாதல்லா. இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் திங்கர்ஸ் உள்ள நாங்கள் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கோம் சார். எங்களுக்கும் IQ இருக்குது. பட் இது உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் சார். இதை நீங்கள் ஒழுங்காக பண்ண விட்டிங்கனாலே 1000 சுந்தர் பிச்சை உருவாகும் சார். இப்படி காசு கொடுத்து ப்ராஜெக்ட் வாங்க கம்பல் பண்ணி எங்களை மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்களோட மூளையே மழுங்கடிச்சிருங்க சார். மூளையை மட்டும் மழுங்கடிக்கல சார், படிக்கும்போதே காசு கொடுத்து எதை வேணால் சாதிக்கலாங்கிற ஒரு தப்பான படிப்பினையே கற்றுக் கொடுக்குறீங்க சார். இதை பாரு சத்யா, இதுக்கெல்லாம் காரணம் நீயோ நானோ HODயோ இல்லை. இதை கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டி எஜுகேஷனல் மினிஸ்ட்ரிக்கிட்டேயும் மேலிடத்துலையும் தான் இருக்குது. நல்லதோ கெட்டதோ இப்படியே பண்ணுப்பா. இன்றைக்கி டிகிரியும் மார்க்கும் தான் முக்கியம். புரட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் கேரியரை ஸ்பாயில் பண்ணிக்காது. ஊரோட ஒத்துப்போ சத்யா. என் ஃப்ரெண்டு ராஜசேகர் IAS கூட்டிகிட்டு போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண. அவர் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பார். ஓகே, தேங்க்யூ சார். யா, லெட்ஸ் கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓட்டு போடுறவங்களோட பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம். ஓட்டு போடாமல் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள் சார். ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, எனக்கு என்ன, நான் ஆட்டியாக தானே இருக்கேன். மச்சான் ஓட்டு போட வரல? நான் அவுட்டிங் போகிறேன், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. யாருக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க? எவன் யோகியமாக இருக்கான்? என் ஆள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், என்னால் வர முடியாது மச்சி. எவனோ சம்பாதிக்க நான் எதுக்கு ஓட்டு போடணும்? சாரிடா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் டைம் இல்லை, நான் பியூட்டி பார்லர் போகணும். ஓட்டர் ஐடியே தெரிலங்க, எப்படிங்க நான் ஓட்டு போட முடியும்? நாங்கள் ஓட்டு போடலான்னு சொல்லி ஓட்டு பூத்துக்கு போனால் இவங்கெல்லாம் சண்டை போடுறத பார்த்தா எங்களால் ஓட்டு போடவே முடியல. பயமா இருக்கு இவங்கள பார்த்தா. அரசியலே வேணாம், விடுங்கப்பா. வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு, அட்ரஸ் மாறிட்டேன், நான் என்ன பண்றது? பிஸியா இருக்கு சார், அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். நம்ம நினைச்சு எதுவும் மாற போறது கிடையாது. ஓட்டு போறதுக்காக கியூல நின்று டைம் வேஸ்ட் பண்றதை நான் விரும்பல. அந்த நேரம் ஏதாவது சீரியல் பார்ப்பேன், இல்ல ஜாலியா அவுட்டிங் போவேன். நான் போடுற ஒரு ரோட்லயே மாற போகுது. அட போங்கப்பா. இந்த மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லி ஓட்டு போட வராமல் இருக்கிறவங்களுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் சார். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். இதில் 3 முக்கியமான விஷயம் இருக்குது. 1 சேஃப்டி, பாதுகாப்பானது. 2வது போர்ட்டபிலிட்டி, யார் வேணாலும் எங்கே இருந்து வேணாலும் ஓட்டு போடலாம். 3வது ஃப்ளெக்சிபிலிட்டி, எளிமையானது.
குட் ப்ராஜெக்ட். எஸ் சார். மிஸ்டர் சத்யா, எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணுங்கிற உங்களோட நோக்கத்தை நான் அப்ரிஷியேட் பண்றேன். தேங்க்யூ சார். ஜேபி சார், சத்யா, இது தியரிட்டிக்கலா இருக்கு, பிராக்டிக்கலா பண்ணா நல்லா இருக்கும். ஷூர். நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட சொல்கிறேன் சார். நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்களும் கொஞ்சம் கண்டிப்பா பண்றேன். நீங்க சொல்றது நல்ல ஒர்த்தா இருக்கிறதுனால நிச்சயமா இதுக்கு முயற்சி. தேங்க்யூ சார். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஏய், இளைஞரணி போஸ்ட் கிடைக்கும். ஆமாண்டா. எப்படா? அப்பா கட்சி தலைவர்கிட்ட கூட்டு போனாரு. அவர் இளைஞரணி போஸ்ட் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், வரப்போற எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சே தீருவேன். இந்த காலேஜ்ல எனக்கு எதிராக நிக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தர் இருக்கானா? இல்ல மச்சான். அப்படி இருந்தா சும்மா விட்டுருவோமா? ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க் யூடா, நீங்க தான் சப்போர்ட் பண்ணும். வாழ்த்துக்கள் மச்சான். ஆல் தி பெஸ்ட். சேர்மன் ஆக போற. என்னம்மா சந்தோஷமா? உன்ன சேர்மன் ஆக போறான். சேர்மன் ஆவறதுல அவளுக்கு தான் சந்தோஷம். சரி மச்சான், சேர்மன் ஆக போற. ட்ரீட்லாம் கிடையாதா? ட்ரீட் தானடா. என்ன மச்சான் இப்போவே ட்ரீட் கேட்டா எப்படி? எலெக்ஷன் முடிட்டும் ஜெயிக்கிறேன், அப்புறமா எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன். சரி ஓகே மச்சான், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்டா. ஆல் தி பெஸ்ட். ஹலோ தேவா, உனக்கு எதிராக ராஜா நிக்க போறானா? என்னடா சொல்ற? டேய், உன் மேல இருக்க வெறுப்புல ஒரு கழுதை நின்னா கூட ஜெயிச்சிடும், பாத்துக்கோ. காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்தாதான் போஸ்டிங், இல்லனா போஸ்ட் ஓட்ட தான் போகணும். நீ இன்னும் ஏத்து நிக்க ஆளே இல்லப்பா. கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ராஜா வந்துட்டு இருக்கான், முடிச்சிடணும். என்னை எதிர்த்து நிக்கணும்னு நினைச்சாலே இதுதான் கதை. ஹலோ சார். சார் 2 லட்ச ரூபா பணம் இல்லைன்னு ராஜாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க சார். அப்படியா? நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. அங்கேயே இரு, பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வந்துடுறேன் சத்யா. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், ரொம்ப சீரியஸாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. சத்யா, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், உள்ளே கொண்டு வாங்க. டாக்டர்கிட்ட நான் பேசுகிறேன். இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஏன் வரல? இவனை வேற கூட்டிட்டு வந்துட்டேன். சிக்கிட்டாரு. குட் மார்னிங். வணக்கம் சார். மார்னிங். என்னப்பா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? வீட்டில் நைட்டெல்லாம் தூக்கமே வரல சார். எதுக்குப்பா சார்? ஒரு சின்ன டவுட் சார். என்ன வெறுந்தாசா லாடு லவுக்கு தாசான்னு கேட்க போறீங்களா? ரொம்ப உஷார் சார் நீங்க. 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்குங்கிறத இப்பவே யோசிக்கிறவங்கடா நாங்க. சார், உங்களை மாதிரி நாங்களும் அறிவாளி ஆகணும்னா நாங்கள் என்ன சார் பண்ணணும்? படிக்கணும்டா, நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. சார், இப்பெல்லாம் நாங்கள் இபுக் படிக்க ஆரம்பிச்சோம் சார். குட் பாய்ஸ். படிக்க படிக்கத்தான் நிறைய கேள்வி கேட்க தோணும், கேள்வி கேட்க கேட்கத்தான் அறிவு வளரும்டா. சூப்பர் சார், நீங்க தான் சார் எங்க குரு, காட்ஃபாதர், வழிகாட்டி எல்லாமே. சார், ஒரு சின்ன கேள்வி என்ன? சார். உங்களை மாதிரி நாங்களும் அறிவாளி ஆகணும்னா அறிவாளிகளை பற்றி அடிக்கடி ஒரு தத்துவம் சொல்லுவீங்களே, அதை எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார். அறிவாளிகள் பதில் சொல்றதை விட முட்டாள்கள் நிறைய கேள்வி கேட்பாங்கடா. சார், அப்படின்னா நீங்க எங்களை கிளாஸ்ல வச்சு நிறைய கேள்வி கேட்குறீங்களே சார், நீங்க என்ன முட்டாளா சார்? காலங்காத்தாலே கலாய்க்க வந்துட்டீங்களாடா? போலாம் வச்சு. ஹாய். ஹாய். ராஜா எப்படி இருக்கான்? ராஜாக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக ஃபீல் பண்ணுறான். நீங்கள் கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. என் ஃப்ரெண்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னான். ஹலோ.
என்ன ஒன்றும் இல்லை. இதாங்க இவன் ப்ராப்ளமே. யாருக்கான பார்த்தாலும் ஐரேக சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஆ அப்படின்னா அதாங்க இந்த அஸ்ட்ராலஜி மாதிரி ஐராலஜி. இவன் மட்டும் உங்களுக்கு ஐராலஜி பார்த்து சொன்னான்னு வைங்க, சும்மா அப்படியே நடக்குங்க. ஹே, அப்போ எனக்கும் ஐரேக பார்த்து சொல்றீங்களா? அது வந்து ஏன்டா தயங்குற, சொல்றோம். டேய் போடா. ஹே சத்யா ப்ளீஸ் எனக்கும் ஐரேக பார்க்குறீங்களா? ம் பாருங்க. ஆஹா, ஐரேகை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவ கண்ணத்துல இவன் கைரேகை பதிச்சிடுவான் போல இருக்கே. என்ன சொல்லுது ஐரேக? இன்னைக்கு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும்னு சொல்லுது. சர்ப்ரைஸ்? பலிக்கு தானே பார்ப்போம். சரி நான் கிளம்புறேன். ஓகே பாய். போதும்டா, அவ போயிட்டா. டேய் ஒரு நிமிஷம் கை கொடு. எதுக்குடா? தேங்க்ஸ்டா மாமா. தேங்க்ஸ். பாய். ஆ, நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிட்டோமோ. டேய் மாமா, டேய் இங்க வாடா. வந்த அடிப்ப. இங்க வாடான்னு. டேய் வேலை இருக்குடா. மரியாதையா வந்துரு. அதுக்குள்ள காலேஜில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? உட்காரா. சொல்கிறா உட்காரா. இங்க பாரு. டேய் மச்சான், இந்த வீடியோ இன்னும் டெலீட் பண்ணவே இல்லையாடா நீ? இதை டெலீட் பண்ணோன்னா அவங்க 2 பேர்கிட்ட நீ என்ன பேசின அதை என்கிட்ட சொல்ற. டேய் ஐரேகை பார்த்து சொன்னா கரெக்டாக இருக்கும்னு சொன்னான்டா. இனிமே அவங்க 2 பேரும் என்ன பேசினாலும் என்கிட்ட வந்து சொல்ற. கண்டிப்பாக சொல்கிறேன் மச்சான். ஆனால் அந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிடுறா. பாத்ரூமில் பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைண்ணா, பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. ஐயோ. ஹே செல்லக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க சுப்பு? இப்போ போய் தோசையா? வேலை இப்பதாண்டி முடிஞ்சது, அதான் இப்ப சாப்பிட போறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சரி சரி, என்ன சொன்னாரு லவர்? கால் பண்ணாரா? ஆஹா. சரி, இப்போ எந்த நாட்டில் இருக்காராமா? தெரியாது. வீட்டுக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. கேட்டா தெரியலையாமா. இப்போ நம்ம 2 பேரும் அவர் கூட ஸ்கைப்ல பேசலாம். ஹாய். ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க? மலேசியாலம்மா. உங்க டார்லிங் எப்போ பார்க்கறீங்க? அடி வாங்க போற. ஐ மிஸ் யூ பேபி, ஐ எம் சோ சாரிடா. டாட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா பூந்து விளையாடுற மாதிரி தெரியுது. உங்க அம்மா சுட்டு போட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓ, அப்போ அங்க ஒரு அம்மா செட் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல, உன் அம்மா கையால சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னேன். ஒன் செக். சுபு, இந்தா அப்பா பேசிட்டாரு. பேசு பேசு சுபு. கோவமா இருக்கேன்னு சொல்லு. என்ன சொல்றா? உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்களாம். டாட், சீக்கிரமா கிளம்பிங்க வாங்க டாட். ஓகே, நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் வந்து நிப்பேன். ஹோ டாட், இந்த கதையெல்லாம் வேண்டாம். நீங்க எப்போ வருவீங்கன்னு மட்டும் கரெக்டா சொல்லுங்க. எனக்கு அது போதும். அதாம்மா, அப்பாவை நினைச்சிட்டு நீ கண்ணை மூடிக்க. நீ கண்ணை திறக்கும் போது உன் எதிரில் நிக்கிறேன். ஓகே, கண்ணை மூடவா? சீக்கிரம் டாட், எவ்வளோ நேரம்? இப்ப திறக்கலாம். பிரியா குட்டி, அப்பா சொன்ன மாதிரி வந்துட்டேன் பாத்தியா? மை காட் டாடி. ஆடா செல்ல குட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. எப்போ நீங்க? இன்னைக்கு காலையில தான்டா. கேடி மாடி, அப்ப தோசை அப்பாவுக்கு தானா? நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் டாட். நானும் தான்டா செல்லம். சத்யா, சத்யா. ஹாய். ஹாய். சத்யா, நேத்து நீங்க ஐரேகை பார்த்து சொன்னீங்களே, அது அப்படியே நடந்துருச்சு. அப்படியா? என்ன நடந்தது? 3 மாசமா வீட்டுக்கே வராது என் டாடி நேத்து திடீர்னு வந்து சர்ப்ரைஸா ஷாக் கொடுத்துட்டாரு. எனக்கும் ஷாக்காக தான் இருக்கு. என்னது
அது ஒன்றும் இல்லை, நான் ஐரேகை பார்த்து சொன்னால் அது நடக்கும். நான் மச்சான் ஐரேகெல்லாம் நல்லா பாப்பியாமே. ஒன்லி கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் பாப்பியா, பாய்ஸுக்கெல்லாம் பார்க்க மாட்டியா? என்ன பிரியா, நான் லிப் ரேகையெல்லாம் நல்லா பார்ப்பேன், பார்க்கட்டுமா? அவன் சொல்றான், நீயும் நம்பிட்டு இருக்க. உனக்கு அறிவு இல்லை? சத்யா கண்ணை பற்றி சொன்னா அது கண்டிப்பாக நடக்குது. நீ வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ. அப்படியா? செக் பண்ணிடுவோம். டேய் மச்சான், ஒரு நிமிஷம் நில்லு. மச்சி எங்க ஏன் கண்ணை பார்த்து சொல்லு, என்ன நடக்கும்னு? தோல்வி ரேகை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அதனால நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. அப்படியா? செம்ம நோஸ்கட்டு. இனிமே நீ ஐரேகை பார்த்து சொல்ற எந்த விஷயத்தையும் நடக்க விட மாட்டேன். டேய் டேய் வித்தவுட் சொல்லு மச்சி. தேவகிட்ட ஏன்டா ஐரேகை மேட்டரை பற்றி சொன்ன? சாரி மச்சி, விளையாட்டா சொன்னேன். ஏன்டா எதனா கலாய்க்கிறானா? என்ன கலாய்ச்சாலும் பரவாயில்லடா, அந்த பொண்ணை கலாய்க்கிறான். சாரி மச்சான், சும்மா விளையாட்டு தானே சொன்னேன். இன்னொரு வாட்டி என்னை பற்றி தான் அவன்கிட்ட சொன்னேன், வாயை பேத்துருவேன். சாரி சாரி. டேய் மச்சான் மச்சான் மச்சான். டேய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீக் 10th நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறோம். எதுக்கு சார்? உனக்கு பொண்ணு பார்க்க. போங்க சார், எனக்கு வெக்கமா வருது. ஹே வித்தவுட் வைக்க போகிறான்டா. சைலன்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும். ஓகே? ஏண்டி எப்போ பார்த்தாலும் எல்லா மெசேஜ்க்கும் லைக்ஸ் கொடுக்குற? அப்பதாண்டி நாம் அனுப்புற மெசேஜுக்குலாம் அவங்க லைக் கொடுப்பாங்க. கருது கன்சாமி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமாம் மச்சி, 10ஆம் தேதி தானே பிரியாவோட பர்த்டேன்னு சொன்னேன். ஆமாம். ஐவியா இல்லை பிவியா? புரியல. அதான்டா, இண்டஸ்ட்ரியல் விசிட் வருவியா இல்லை பிரியாவோட விசிட் போவியா? ரெண்டுமேடா. டுயல் ரோலா? எப்படிடா? சொல்கிறேன் மச்சான். வேணாண்டா, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுருவாரு, அப்புறம் நீ மாட்டிக்குவ, பார்த்துக்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. என்ன லவ்வா? தெரில மச்சான், ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவளுக்கு அன்றைக்கி ஐரேகைலாம் பார்த்து நீ நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்ல போகிறேன். அவள் ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய போகிறேன். பர்த்டே அன்றைக்கி காலைல குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவள் முதல்ல நம்ம காலேஜ் கணபதி தான்டா பார்க்க வருவா. அதே வேண்டா சொல்கிறா. நம்ம காலேஜ் பிள்ளையார சொன்னேன்டா. ஓ நம்மளா? அங்கே ஆரம்பிச்சு ஃபுல் டே அவள் கூட ஜாலியாக இருக்க போகிறேன் மச்சான். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ். சரி மச்சான், நான் கிளம்புறேன். ஓகே ஓகே ஓகே. ஹலோ. நீ வித்தவுட் என்னடா சொல்லிட்டு போறான் அவன்? ஐயோ இவனா? இவன் எங்க இருக்கான்? டேய் டேய் வித்தவுட் வாடா இங்க. ஆஹா 7:30 எதுலயே நிக்குதே. வந்துட்டேன். சத்யா கிட்ட என்ன பேசன்னு போட்டு கொடுக்கணும், அவ்வளோதானே. பிள்ளையாரப்பா, தினமும் அதிகாலை 5 மணிக்கு உன்னை பார்க்க வரேன். என் மொபைலை எவனோ தூக்கிட்டான். நீ தான்ப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும். டேய் யாரோ வர மாதிரி இருக்குடா, சீக்கிரம் மெசேஜ் அங்கிருந்து. டேய் யாரோ வராங்களா, ஓடிடலாம்டா. அப்பா பிள்ளையாரப்பா, என் செல்ஃபோனை எவன் தூக்குனான்னு தெரியல. தூக்குனவனை நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஐயோ உன்னையே தூக்கிட்டாங்களா? என் செல்ஃபோனை காணாமனு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தா உன்னையே காணாமனா நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? ஈஸ்வரா, களி முத்திருச்சு. அப்ப சாமி, நீ தான்ப்பா எங்க எல்லாரும் மணி ஆட்டு இருந்தா கோயில்ல போய் ஆட்டியா? எங்களையா தொல்லை பண்ற? கோயில்ல பிள்ளையார காணோம்டா, அதான் நான் இங்க பூஜை பண்றேன். என்னது பிள்ளையார காணுமா? விடிஞ்சதும் விநாயகர் தானே கும்பிட வருவா. ஐயோ என்ன பண்றது?
ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் சத்யா. ஹே, இன்னைக்கு எனக்கு கைரேகை பார்த்து சொல்றீங்களா? அதுக்கு தானடி வெயிட் பண்ணுறேன். பிரியா, இன்னைக்கு பூரா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அப்படியா? நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்டதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சரி, ஓகே. நான் போய் பைக் பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு போகிறேன். நீங்களும் வரீங்களா? நான் வந்துடுறேன். ஓகே. டேய் ரெடியா இருக்கீங்களாடா? ரெடியா இருக்கும் மச்சான். அவ வரா, கோயில் மணி அடிப்பேன், அதான் சிக்னல். ஓகேவா? சரி, பச்சை பட்டனா சோப்பு பட்டனாடா? டேய் பச்சைடா. பச்சையா? இவன் சோப்புன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்றான்டா. டேய் மச்சான், சொதப்பிடாதீங்கடா ப்ளீஸ்டா. நீ ஒன்றும் கொல்லப்படாத மச்சான், நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் மச்சான், அவ வரா, ரெடியா இருங்கடா, சொதப்பிடக்கூடாது. ஓகே ஓகே மச்சான், நாங்கள் பார்த்துக்குறோம். மச்சான், ஐரேகை பொய்யாக போகுது. வரா, ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி அமிக்கி அப்படியே உள்ளே ஏற்றிரு. திடீர்னு திரும்பிடுறாங்களே. அவன் சொன்ன ஐரேகை பொய்யாக போகுது. போடி போ. டேய் கவுத்துறாதீங்கடா. டேய் பில் வச்சிட்டா, பட்டன் அமுக்குடா. பிள்ளையாரப்பா, சத்யா சொன்ன மாதிரி இன்னைக்கு பூரா நான் சந்தோஷமா இருக்கணும். போலாமா? சக்சஸ். ஹே பிரியா, இன்னைக்கு நான் ஐவி போகிறேன். உன்னை ஈசிஆரில் மீட் பண்ணுறேன். அங்கே மாயாஜல் பக்கத்தில் வெயிட் பண்ணு, சரியா? எதுக்கு? அது சஸ்பென்ஸ். சரி, நீங்க ஐவியை பாதியிலே விட்டு வந்தா எந்த பிரச்சனையும் வராதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. எனக்கு பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். நீ மறக்காம அங்கே வந்து நான் சொல்கிறேன். ஓகே பை. அது என்ன சஸ்பென்ஸ்னு அது சொல்லிட்டு நீ அங்கே வா, நான் சொல்கிறேன். ஓகே பை பை பை. சத்யா, டேய் இங்க பாருடா, 101 ரூபா போட்டுருக்குடா. டேய் 100 ரூபா தான்டா வருது. ஆமா, நான் உங்ககிட்ட 101 ரூபா கொடுத்துருக்கேன். 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. இங்க பாரு, பாரு, 10 ரூபாய் கிடையாது, 100 ரூபா தான் வருது. பிரச்சனை போகும்டா. என்ன சொல்ற நீ? டேய் இங்க பாருடா, நான் தான் உங்ககிட்ட 101 ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, அதெல்லாம் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுடா. இப்போ என்ன வாங்க? டேய் இந்த கணக்க பாரு. என்னடா நீ? நான் கணக்கு சரியா தான் போட்டுறேன். நீ வேற. சரியா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நீங்களே பாருங்க, இவன் கிட்ட 100 ரூபாய் கடனா வாங்கியிருந்தேன். இவன் கிட்ட 100 ரூபாய் கடனா வாங்கியிருந்தேனா, இது நான் வாங்கின கணக்கு. இது நான் கொடுத்த கணக்கு சார். நான் இவனுக்கு 40 ரூபாய் கொடுத்துட்டேன் சார். சரி, அதுல மீதி வந்து 60 ரூபாய் இருக்கு சார். அப்புறம் காசு எங்கடான்னு கேட்டா 30 ரூபாய் கொடுத்துட்டேன் சார். சரி, மீதி 30 ரூபாய் இருக்கா சார்? மீதி 30 ரூபாய் இருக்கு. கரெக்ட் தானே சார்? மீதி காசு எங்கடான்னு கேட்டு என்ன சண்டை போட்டான் சார். சரி, அப்படி இப்படின்னு பாக்கெட்ல இருந்த காசெல்லாம் பொறுக்கி போட்டு 19 ரூபாய் கொடுத்துட்டேன் சார். சரி, மீதி எவ்வளவு சார்? 11 ரூபாய். 11 ரூபாய் தானே சார் இருக்கு. டேய் கேட்டுக்கடா, 11 ரூபாய் தான் இருக்கு. அந்த 11 ரூபாயும் கொடுத்துட்டேன் சார். இப்பவே 40, 30, 70, 19, 89, 11, 100, 101 ரெண்டுமே கரெக்டா இருக்கே. சரி, மீதி காசை கேட்டு நான் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அதை குரான் கேட்டா கத்துறான் சார் இவன். நீங்களே பாருங்க சார், நான் கணக்கு கரெக்டா போட்டுருக்கேன் சார். 101. நான் சொன்னேன்ல, கரெக்டா சொல்றாரு. 101 தான் வந்திருக்கு. இல்ல சார், இவன் கணக்கை தப்பா சொல்றான் சார். சார் நீங்களே பாருங்க சார், 101 தான் சார் வந்திருக்கு. சே, 1 ரூபாய்க்கு சண்டை ஓட்டுட்டு உட்காருங்கடா. 101 சாமி குழப்பிட்டோம்ல. சொன்னேன் நம்மளை குழப்புறதுக்குன்னே ரூம் போட்டு யோசிப்பாங்களோ. குழப்பத்துக்கு பிறந்தவங்க. ப்ளீஸ் மேடம், இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. This is also a new version machine. It's a 1 crore project. Here are those buttons live. We have invested 1 crore. நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ. Very useful for the manufacturing sector. டேய் எங்கடா போற? மாட்டிக்கு போறடா. டேய் நான் எப்பவும் போற பார்க்க Saves a lot of manual effort and time. சரி போயிட்டு சீக்கிரமா, நான் சமாளிச்சுக்கிறேன். Fast and very efficient. It finds use in new application. It will be useful if any of your students will be very pleased to explain about all this. வந்தா அடிப்பேன். Hope this industrial is very சத்யா useful பார்க் for your போயிருக்கேன். students, for the students for coming and visiting our industry. அவனை எப்படி மாட்டி விடுறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வரட்டும், பார்த்துக்கிறேன்.
ஃபோன் எடு ப்ளீஸ். தற்சமயம் எல்லா இணைப்புகளும் பிஸியாக இருப்பதால் சிறிது நேரத்திற்கு பின் தொடர்பு கொள்ளவும். உங்களுக்குலாம் எதுக்கு ஃபோனு? பிரியா என்ன பண்ற? சரி வா போலாம். நான் வரல. ஏய் ஏய் கேடி, ஏய் ஏய் கேடி, வா பிரியா போலாம், வா போலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். போலாமா? கண்கள் இரண்டும் ராணுவமா, இவள் கலித்தொகை வாசமா, இடை குறுந்தொகை தேசமா, விழியறிகனை வீசுமா, யாரிவள்? ஹைக்கூ ஹைக்கூ பூவனமா, கண்கள் இரண்டும் ராணுவமா. இவளது இமைகளா என்னைய வண்ணமாய் கரைத்தாள், முழுதும் கரைந்தேன். பின்னணு புன்னகை மிதக்கும் நீர்க்குமிழ்களா, வரைமுறை மாற்றினாள், வானில் இறகாய் பறந்தேன். கன்றேகை பார்த்து சொன்னவனே, கைரேகை கோர்த்து நின்றவனே, வாடா என் கள்வனே. ஹைக்கூ ஹைக்கூ பூவனமா, கண்கள் இரண்டும் ராணுவமா. ஆசையை தூண்டினார், பெண்மையை சீண்டினார், குமரி நான் சிறுமியாய் குருமென் மழையில் நனைந்தே. கண்களை தீட்டினார், கற்பனை ஊட்டினார், இணையமாயவனிடம் தினமும் இதயம் நினைந்தே. செம்புலனும் நீரை சேர்ந்ததடி, ஐம்புலனும் பூக்க நேர்ந்ததடி, மாயங்கள் ஏனடி? ஹைக்கூ ஹைக்கூ பூவனமா, கண்கள் இரண்டும் ராணுவமா, இவள் கலித்தொகை வாசமா, இடை குறுந்தொகை தேசமா, விழியறிகனை வீசுமா, யாரிவள்? ஹைக்கூ ஹைக்கூ பூவனமா, கண்கள் இரண்டும் ராணுவமா. இது நான் படிச்ச எலிமெண்டரி ஸ்கூல். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இரு சொல்றேன். சரி, யாரையுமே காணோம். ஹாலிடே. சத்யா அது அந்த கிளாஸ் ரூம்ல தான் நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்புறம் இது 1st ஸ்டாண்டர்ட்.
ஹாப்பி பர்த்டே. Thank you. Hey, இவ மீனா, இவ கவிதா, இவ ஸ்வப்னா, இவ ரொம்ப வாலு. அப்புறம் இவ லக்ஷ்மி, இவ ஜெசி. அப்படியா? தோ இவளோட சிஸ்டர் இவ. அப்புறம் இது நான். ஹாய் பிரியா. ஹாய். ஹாய். Happy birthday to you. Happy birthday Priya. ஹாய். எப்படி இருக்கீங்க? மீனா எப்படி பழகிட்ட நீ? இதே மாதிரி நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. நல்லா இருக்கு. இருங்கடி ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நான் எப்பவுமே இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை சத்யா. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? ஃபேஸ்புக்கில் உன் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். என் உயிரை காப்பாற்றின தோழிங்க கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆசைப்பட்றேன். அந்த விருப்பம் மட்டும் நிறைவேறலன்னு சொல்லியிருந்தல, அதான். ஏய் சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். ஓகே, நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாய். ஓகே ஓகே பாய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மீட் பண்ணிருக்கேன். ஜாலியா பேசிட்டு வாண்ணே. போதுடா போடா. ஏய் நில்லு, எங்க போன? நான் இங்க தான் சார் இருந்தேன். சார் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஊர் சுத்திட்டு வரான் சார். சார் இல்ல சார், நான் இங்க தான் சார் இருந்தேன். சார் ஒரு क्वेश्चन கேளுங்க சார், சொல்லறான்னு பாப்போம். வோல்ட் மீட்டர் எப்படி ஆக்டிவேட் ஆகுது சொல்லு பாப்போம். என்ன முழிக்கிற? டேய் பிரியா கிட்ட கேட்டு சொல்றா. சார் இத பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது மூக்கு நீங்க இப்படி சொன்னீங்க சார். எலக்ட்ரோமீட்டர் இத பத்தி சொல்லும்போது காது நோண்டிட்டு இருந்தீங்க. கரெக்டா சொல்றானே. அதுக்கப்புறம் போனை பாக்கெட்ல இருந்து எடுத்தீங்க. பக்கத்துலயே இருந்திருக்கணும். அப்புறம் என்ன சொல்றது, அப்படி சொன்னீங்க. நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அங்க தான் சார் இருந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க சார். எல்லாம் கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான். சரி போ. சார் இதே கேள்வி அவங்ககிட்ட கேளுங்க சார். அவன் தான் டவர் பார்க் அப்படி இப்படின்னு ஊர் சுத்திட்டு வந்திருக்காங்க. டேய் நீ கீழே இறங்கு. How many parts are activated in the voltmeter? தெரியுமா தெரியாதா சொல்றா. ஏய் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு சொல்றா. உனக்கு இன்டர்னல் மார்க்கை குறைச்சிடுறேன். ஏறுடா. சொல்லு, எங்க இருக்க? இப்போ காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சரியா, அங்க என்னாச்சு? மாட்டியா? மாட்டி தப்பிச்சிட்டேன். எப்படி? இண்டஸ்ட்ரியல் விஷயத்தில் நடக்கிறதெல்லாம் ஷூட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வீடியோ சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அவன் அப்பப்போ அனுப்பிட்டே போடி கேடி ஓடி. இவனுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா? நீ போடி கேடி. இனிமே நம்ம மண்டியை காய வச்சிருவாங்க. போடி. எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்தேன் சார். கிடைக்கவே இல்லையா? இல்ல சார். ஸ்டூடண்ட்ஸ்ல வர என்ன மச்சான் போலீஸ்லாம் வந்திருக்கு? அதானே எனக்கும் புரியல. இங்க சத்யா யாரு? சார் என்ன இருக்கு சார். நான் தான் சார் சத்யா. நீதான் சத்யாவா? ஆமா சார். யோ கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்தியா வர. எதுக்கு சார்? கல்லூரி நிர்வாகத்துல இருந்து விநாயகர் சிலையை காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கயா. அது விஷயமா உன்னை என்கொயரி பண்ணணும். சார் எனக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை சார். அப்புறம் இது யாரோடது? அது என்னோட தான். இது எப்படி இங்க உள்ள வந்தது? அது சார் நான் என்னன்னு சொல்றேன் சார். வண்டியில ஏறு. வண்டியில ஏத்தியா? சார் ஒரு நிமிஷம் போடுங்க சார். பண்ணிருக்க மாட்டான் சார். அவனுக்கு நல்லா தெரியும் சார்.
கைரேக பொய்யாயிடுச்சு போல. இன்னைக்கு பூரா சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னானே. நான் அப்பவே சொன்னேன்ல அவனை நம்பாதேன்னு. சிலையை திருடி உனக்கு செலவு பண்ணிருக்கான். அவனை போய் நம்புறியே? அவர் அந்த சிலையை திருடி இருக்க மாட்டார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க தம்பி. இந்த சத்யா உடம்புல உள்காயம் மட்டும்தான் இருக்கணும். சரி தம்பி, ட்ரீட்மெண்ட் தானே, நல்லா கவனிச்சிருவோம். அப்பாவை கேட்டோம்னு சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். சரி தம்பி. அடிக்கிற வயசுல திருட்டு சிலை எங்கடா வச்சிருக்க? சார், அந்த சிலையை நான் திருடல சார். நீ திருடாம யாரா திருடுனது? யோ சரோஜா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கா, போய் வசூல் பண்ணிட்டு வா போ. சரிங்க. யோ சார், நீ என்ன சும்மா நிக்கிற? நீ ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. சரி சார். அனுப்பி விட்டுறேன். இந்த வயசுல திருட்டு சொல்றா. என்ன ப்ராப்ளம்? அப்பா கேட்டுட்டே இருக்காங்கல்ல, பதில் பேசேண்டி. அன்னைக்கு வாட்ஸ்அப்ல உங்ககிட்ட ஒரு போட்டோ காமிச்சல டாட், என் ஃப்ரெண்ட் சத்யா. ஆமா. அவனை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குமா? சிலையை திருடிட்டான்னு சொல்லி. டாட், அவன் அப்படியேப்பட்ட பையன் கிடையாது. வாங்க டாட், நம்ம 2 பேரும் போய் அவனை கூட்டிட்டு வந்துடலாம். சரி, அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவனுக்கு நீ யாரும் கிடையாது. நாம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம போலாம். அவனை அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல. வாங்க டாட், நம்ம உடனே போலாம். நீ இருடி. என்னங்க, நீங்க போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. போங்க. எங்கள் சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் இவ்வளோ தான் சார். இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி எங்கள் பிரின்ஸிபல் லெட்டர் கொடுத்துருக்காரு. கொடுங்க பார்க்கலாம். பிள்ளையாரை எதுக்கு ஒழிச்சு வச்சாங்கன்னு ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சார். யோ ஏட்டு, போய் அவனை கூட்டு வாயா. சரிங்க ஐயா. சார் வந்துட்டான் சார். சத்யா, என்னடா இது? என்ன சார் இது? பையனை காட்டுமிராண்டித்தனமா அடிச்சிருக்கீங்க. ஸ்டூடெண்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார். விசாரணைன்னு வந்துட்டாலே எங்க ட்ரீட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் முதல்ல உங்களுக்கு தான் சார் தேவைப்படுது. அப்பாவி பசங்களை அடிக்கிறத விட்டுட்டு திருடனை பிடிக்க பாருங்க. வா சத்யா. நானே பெரிய திருடன், நான் போய் யாரை பிடிக்க? ஹலோ. ஆமாம்மா, நான் இந்தியாவில் தான் இருக்கேன். சொல்லு சத்யா, ஒரு ரிமோட் எப்படி அங்கே வந்துச்சு? ஒரு பொண்ணுக்காக ஜாய்ஸ்டிக்கே மாடிஃபை பண்ணி டிஜிட்டல் பிள்ளையார் பண்ணேன் சார். டாட், 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 என்னாச்சு டாட்? சத்யா வெளில விட்டாங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கம்ப்ளைண்ட்டாக வாபஸ் வாங்கிட்டாங்க. திருடனும் மாட்டிக்கிட்டான். சத்யாவும் சேஃபாக வெளியே வந்துட்டான். இப்போ சந்தோஷமா? ஸ்டேஷன் வாசல்ல ப்ரொஃபஸர்கிட்ட அந்த பையன் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அவன் பேசுனதை கேட்டதும் என் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அப்படி என்னங்க பேசுனா? இல்லை சார், அவளுக்கு விநாயகர்னா ரொம்ப இஷ்டம் சார். காலேஜில் விநாயகர் காணாம போனோன்னு டிஜிட்டல் ஒரு விநாயகர் ரெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அடப்பாவி, கேடிதான். பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கு எப்படி எப்படிலாம் பிளான் பண்றானுங்க பாருங்க. இதுல வேற ஒரு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சான். ஏன் நீங்க யாரையாவது ஏமாத்திருக்கீங்களா? ஏய், அவன் லவ் பற்றி சொன்னதான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அவளை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. பார்க்க பார்க்க பழகணும்னு தோணுச்சு. பழக பழக அவள் எனக்காகவே பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் சார். நாம் யார் கூட பழகும்போது சேஃபாக ஃபீல் பண்ணுவோமோ அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு தோணும்ல சார். அதான் சார் இப்படி பண்ணேன்.
நீ இங்கே இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? எதுக்கு? முதல்ல எந்திரி சொல்கிறேன். சொல்லு. இது பிள்ளையார் டாலர். உனக்காக நான் அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, மறுபடியும் புள்ளியாரா? அவர் தான் நீ உன்னை காப்பாற்றினார் தெரியுமா? யார் இவரா? இவர் நினச்சிருந்தா நேற்றுக்கு உள்ளே போகாமலே வச்சிருக்கலாம் தெரியுமில்ல? திமிரா பேசாத. முன்னாடியே காப்பாத்திருந்தா நீ ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டேன், எங்கள் அப்பா உன்னை பார்த்துருக்க மாட்டார். என்ன? நான் உன்னை கைரேகை பார்த்து சொல்லட்டுமா? ம். கைரேகை என்ன சொல்லுது? உன்னை கூடி சீக்கிரமே சக்ஸஸ் ஆயிடும்னு சொல்லுது. அதான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஹலோ. சரி ஓகே சார். நேற்று உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போகணுன்னு சொன்னியே, போனியா? ஆமாம் போனேன். எங்கடா போனேன்? அதெல்லாம் சீக்ரெட் மச்சி. நமக்குள்ள என்னடா சீக்ரெட்டு? சொல்றா. டே வித்தவுட்டு உன்னதான் இங்க வா. வாடான்றல்ல. சொல்றா. ஆமா சத்யா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றானே, என்னடா ப்ராஜெக்ட் அது? தெரியலையே. தெரியலையா? ஓ ரூம்மேட்டு உனக்கு தெரியாம இருக்குமா? டேய் தெரியாதுன்னு சொல்றேன்ல. சொல்றா. டேய் தெரியலன்னா தான்டா சொல்லுவாங்க. ஒரே கிளிக்கில் 500 பேருக்கு போயிடும். பண்ணட்டுமா? சொல்கிறேன்டா. சொல்லு. ஐஏஎஸ் என்ன சொன்னார்? இது தியரட்டிக்கலாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட சொன்னார்ல. இந்த ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டத்தை நம்ம காலேஜில் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சாதான் பப்ளிக் எலெக்ஷன்லையும் ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டத்தை கொண்டு வர சொல்லி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்கலாம். இப்போ ராஜாவால் நிற்க முடியாது. ஸோ நீயே நாமினேஷன் ஃபைல் பண்ண. சார் நான் எப்படி சார்? இப்படிப்பட்ட அப்ளிகேஷனை டிசைன் பண்ண நீயே நிற்கலன்னா வேறு யார் சத்யா நிற்பா? சரி ஓகே சார். குட். எவ்வளோண்ணா? 150 ரூபாப்பா. என்ன? சத்யா. மொபைல் கொடு. சத்யா நீ ஃப்ரீயாக விட்றா, அப்போ தான் நான் மொபைலை கொடுப்பேன். விடலைண்ணா தர முடியாது. டேய் காமெடி பண்ணிட்டு இருக்காண்டா. உங்ககிட்ட இருந்து அந்த மொபைலில் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். பார்த்தா மிக்க தொடரணும் முடியும்.
விட்ட மாட்டேன். சத்யா ஐயோ சத்யா பாக்கெட்ல மொபைல் ஏறா. இனிமே இதை வச்சு உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சார் கொண்டு வா. அப்படியே வச்சு கட்டுக்கடா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பிரியா 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 அழாத பிரியா, தைரியமா இரு. இங்க எப்படியா தப்பிச்சிடலாம். சத்யா எனக்காக நீ ஏன் சத்யா இங்க வந்த? எவிடன்ஸோட ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல. மெமரி கார்டு ஸ்கிராச் ஆயிடுச்சு. வேற எந்த எவிடன்ஸுமே இல்லை. மொபைல்லையும் எந்த வீடியோஸும் சேவ் ஆகலன்னு சொல்லிட்டான். நம்மளோட எல்லா முயற்சியும் வீணா போச்சு. நீ அழாத பிரியா, விடாம முயற்சி பண்ணா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சத்யா பாத்து பாத்து சத்யா. சத்யா 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 எந்திரி சத்யா. சத்யா பாத்து எந்திரி. பாத்து பாத்து பொறுமையா ட்ரை பண்ணு. சத்யா எப்ப கண்கள் சின்னத்தில் போட்டியிட முடிவெடுத்தானோ அப்ப இருந்தே எங்களுக்கு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. உன்னை போட்டோ எடுக்கணும் வான்னு சொல்லி கூப்பிட்டதும் நானும் ஆசையா அழகா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்தா இப்படி நீ என் கண்ணை மட்டும் க்ளோஸ் எடுத்து கொல்றியே. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? சொல்றேன் இரு. இப்ப சொல்லு. காலேஜ் எலெக்ஷன்ல கண்கள் சின்னத்துல நான் நிக்கிறேன். போஸ்டர்ல போடணும். அதான் உன் கண்கள் தான் என் சின்னம். ஸ்பரிசிக்க தேவையின்றி பார்வைக்கே புலப்படும் உன்னின்
சத்யா, என்ன உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? சேச்சே, யார் சொன்னா? எங்கள் அண்ணன் எக்ஸ்எம்எல்ஏ ஏகாம்பரம் அவர்களின் தவ புதல்வரான தங்கத்தம்பி தேவா அவர்கள் கல்லூரி மாணவர் சேர்மன் தேர்தலில் வெற்றி பெற மனு தாக்கல் செய்ய வந்து கொண்டிருக்கிறார். தாக்கல் பண்ண ஒரு சத்தம். தேவா சார். தேவாவா? உடனே அது வெளியே போக எஸ் சார். சிஎஸ்ஓ கூப்பிடுங்க. தேவா இல்ல, உங்களெல்லாம் யார் உள்ள அலோ பண்ணது? நம்மளே யாரும் கேட்கறாங்கடா. முதல்ல உங்களை கூப்பிட்டு வெளியே போடா. இதாடா காமெடி பண்றத அற மேலத்தை. சார் நல்ல கவனிங்கடா. இந்த எலெக்ஷன்ல நான் தானே ஜெயிப்பேன். கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் மச்சான், கவலையை விடு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. தவிர்க்க முடியாத சில காரணங்களால இந்த வருஷம் நடைபெறவிருந்த மாணவர் பேரவை தேர்தலை ரத்து செய்ய கல்லூரி நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பறிக்காதே பறிக்காதே, செய்யாதே செய்யாதே, போராடுவோம் போராடுவோம், பறிக்காதே பறிக்காதே, செய்யாதே செய்யாதே, போராடுவோம் போராடுவோம். உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக பணத்தை கட்டிட்டு இங்க அமிச்சா நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. படிக்கிறத விட்டுட்டு தேவையா இதெல்லாம்? சார், ஸ்டூடெண்ட்ஸ்ல சில பேர் தப்பு பண்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக மற்றவங்க உரிமையை பறிக்கிறது எந்த விதத்தில் சார் சரியாகும்? சேர்மன் எலெக்ஷன் கண்டிப்பா நடக்கணும் சார். எங்களுக்கு ஸ்டூடெண்ட் சேர்மன் தேவை சார். போன வருஷம் வரைக்கும் நம்ம காலேஜில் ஹாஸ்டல் கிடையாது. அந்த லைப்ரரி எப்படி சார் வந்தது? அந்த பிசிக்ஸ் லேப் எப்படி சார் வந்தது? இந்த கம்ப்யூட்டர் லேப் எப்படி சார் வந்தது? எல்லாமே எங்க சீனியர் சேர்மனால தான் சார். திடீர்னு ஃபீஸ் கூட்டினாலோ கேன்டீன்ல சாப்பிட்ற சாப்பாடோட குவாலிட்டி சரியில்லைனாலோ எங்க சார்பா கேட்கறதுக்கு மாணவ பிரதிநிதின்னு ஒருத்தன் கண்டிப்பா வேணும் சார். இல்லைன்னா இந்த கல்லூரி நிர்வாகம் எங்களை ஒரு ஃபீஸ் கட்டுற மிஷினாக தான் சார் பார்க்கும். எங்கள் பிரச்சனையை கேட்கவே கேட்காது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சே, போராடுவோம் போராடுவோம், போராடுவோம் போராடுவோம், பறிக்காதே பறிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, செய்யாதே செய்யாதே. சார் உட்காருங்க. சொல்லுங்க சார். இவன் என்னுடைய அரசியல் வாரிசு. தெரியும் சார். இவன் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக எலெக்ஷனையே கேன்சல் பண்ணிருக்கீங்க. சார், உங்க பையன் நிக்கிறாங்கிறதுக்காக கேன்சல் பண்ணல சார். இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கேன்சல் ஆனதுக்கு உங்க பையன் தான் காரணம். அப்படி என்ன சார் என் பையன் பண்ணிட்டான்? வீடியோ பாருங்க. சிங்கம் மாதிரி நம்ம காத்த முத்து ஆளு உயர மாலையை போடுறதுக்கு இல்லாம சின்ன மாலையா போட்டுருக்காங்க. குத்து 10,000 சரவெடி போட்டிருந்தா நல்லா நின்று வெடிச்சிருக்கும்ல. 1000 வாலாவை போட்டு பொசுக்குன்னு போயிடுச்சு.
பசங்களுக்கு பத்தல சார். நாங்கெல்லாம் அந்த காலத்துல டான்ஸ்னு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா குத்துன்னு குத்து அப்படி விழும். சரி சார், எலெக்ஷனை கேன்சல் பண்ணதுக்கு என் பையன் தான் காரணம்னு சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது கலைமகள் வாழ்ற கோயில் சார். இங்க அரசியல் நுழையத்துக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். காலேஜில் அரசியல் பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கலாம், ஆனா அரசியல் மட்டும் உள்ள நுழையக்கூடாதம்மா. என்ன சார் நியாயம்? அரசியலுக்கும் அராஜகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சார். ஆனா உங்க பையன் பண்ணது அராஜகம், அது உங்களுக்கு புரியல. ஓ, 40 வருஷம் அரசியல்ல இருக்கோம், எங்களுக்கு புரியாதம்மா. சரி, முடிவை என்ன சொல்றீங்க? எலெக்ஷன் நடக்காது சார். எலெக்ஷன் நடக்கும் சார், நடக்க வைப்பேன். என்ன சார் மிரட்டுறீங்களா? மிரட்டல சார், அரசியல்வாதிகளை பகைச்சுக்காதீங்கன்னு எச்சரிக்கிறேன். நாங்க யாரையும் பகையா நினைக்கல சார். என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, பாத்துக்கலாமா? எனக்கே சவாலா சார்? கிளம்புங்க. என்னையவே வெளியே போன மிரட்டுறியா? இந்த பார், இந்த எலெக்ஷனை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷன் நடக்கும். செய்யாதே செய்யாதே. வணக்கம் மாணவ மணிகளே, உங்களுக்காக குரல் கொடுக்க சென்ற என்னை அவமரியாதை செய்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் முடிவிலிருந்து மாற மாட்டார்களாம். நாமும் நமது முடிவிலிருந்து மாறக்கூடாது. போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும். நாளை முதல் முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டும். ஹெட்மாஸ்டரை முற்றுகையிட்டு செயலிழக்க வைப்போம். பிரின்சிபாலை முற்றுகையிட்டு அவரை செயலிழக்க செய்வோம். நானும் எனது கட்சியும் உங்கள் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தருவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னதான் பண்றாங்கன்னு பாப்போமே சார். என்னடா கூட்டம் கம்மியா இருக்கு? எலெக்ஷனால கொஞ்சம் பேர் தான் வராங்க தலைவரே. அது சரிதான். நாம வர்றதுக்கு முன்னாடியே பசங்க முற்றுகை போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க போல் இருக்கு. மைக்கு கொடு, மைக்கு தலைவரே. அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்களுடைய முற்றுகை போராட்டம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். என்ன ப்ரொஃபசர் சார், நேத்து என்ன வெளியே போட்டு சொன்னீங்க, ஆனா இப்ப பசங்க உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க போல இருக்கு. முற்றுகை போராட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சுத்தி வளைச்சிட்டாங்க, ஆதரவா எதிர் பண்ண தெரியல. மைக்க கூடுறோம். இப்பொழுது போராட்ட கோஷங்களை எனது கட்சி தொண்டர் எழுப்புவார். நீங்களும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். இந்த படம் போதுமா? முற்றுகை போராட்டம் ஓங்குக. பிரின்சிபல் டவுன். எழுதி கொடுத்ததான் படிச்சியா? தலைவர், நீங்க எழுதி கொடுத்ததான் படிக்கிறேன். நம்ம கலைக்கிறதே புரியாது. சரியான டூப்லைட். பிரின்சிபல் ராஜசேகரன் ஒளிங்க. எக்ஸ்எம்எல்ஏ ஏகாம்பரம் ஒளிங்க. நிறுத்தி தலைவரே, நிறுத்தி. வணக்கம் சார். மாட்டினது நாங்க இல்ல, நீங்க. முற்றுகையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. எங்க பசங்க சார், எங்களுக்குள்ள 1000 ப்ராப்ளம் இருக்கும், நாங்க சால்வ் பண்ணிப்போம். உங்க வேலையை பாருங்க சார். அரசியல் லாபத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ண நினைச்சா விட மாட்டோம் சார். நான் யாருன்னு தெரியாம மோதுறீங்க. அப்பா, சகுனம் சரியில்லை. வீராப்பா பேசி மாட்டிக்காதீங்க. எலெக்ஷன் நடக்கணும், நான் ஜெயிக்கணும். அப்பதான் இளைஞரணி போஸ்ட் எனக்கு கிடைக்கும். கெடுத்துறாதீங்க, கிளம்புங்கப்பா. மாணவ மணிகளின் விருப்பத்திற்கிணங்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நீங்க கிளம்பலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வழிவிடுங்க. சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க. இனிமே காலேஜ்குள்ள அரசியல் வராது சார். அப்படியே வந்தாலும் உங்கள ஒருத்தனா இருந்து நானும் எதிர்ப்பேன். வெயிட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணபடி எலெக்ஷன் நடக்கும்.
நாமினேஷன் ஃபைல் பண்றவங்க பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வீட்டுக்கு குரூப்ல எத்தனை பேரா இருப்பாங்க? அது எப்படியும் பசங்க பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 500 பேர் இருப்பாங்கடா. அப்படியா? அப்ப Facebook, WhatsApp, Twitter இது எல்லாத்துலயுமே மொபைல் சின்னத்திலே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருங்க சீக்கிரம். ஓகேடா? நம்ம VTV குரூப்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே கண்கள் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. உங்களெல்லாம் எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? கண்டிப்பா நல்ல விஷயத்துக்கா இருக்காது. சொல்லு. பசங்களை என்னடா பேசிக்கிறாங்க? கருத்து கணிப்புல எப்படி இருக்கு? நாம தான் டாப்ல இருந்தோம், அவங்க அப்பா வந்து வச்சிட்டார் ஆப்பு. அவரை பத்தி மட்டும் தப்பா பேசாத. அவர் தான் எனக்கு அரசியல் குரு. அப்ப கன்ஃபார்ம்? என்னடா கன்ஃபார்ம்? இல்ல ஜெயிச்சிடலான்னு சொல்ல வந்தேன். ஜெயிக்கிறோம், கண்டிப்பா ஜெயிக்கிறோம். எனக்காக உயிரை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டீங்களாடா? மௌனம் சம்மதம்னு அர்த்தம். எனக்காக உயிரே கொடுக்குற நீங்க எனக்காக ஓட்டு போட மாட்டீங்களா? கண்டிப்பா போடுவோம். நம்ம கேன்வாசிங் டீம் எத்தனை பேரா இருப்பாங்க? ஒரு 50 பேர். சத்யாவுக்கு ஒரு 30 பேர் இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்க அது யாருக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சத்யாவோட கான்செப்டே 100% ஓட்டு போட வைக்கணுங்கிறது தான். ஓட்டே கேட்காம கேன்வாசிங் எதுவுமே போகாம இந்த எலெக்ஷன் நான் ஜெயிச்சு காட்டுறேன். அது எப்படி முடியும்? முடியும். நல்லவங்க ஒற்றுமை இல்லாம இருக்கிறது தான் நம்ம பலமே. வாங்கடி, மறக்காம சத்யா கோட்டு போட்டுருங்க. சரியா? டேய் மச்சான், மறக்காம கண்ணுல போட்டுறா. எதை கண்ணாடியவா? டேய் கலாய்க்காதீங்கடா, ஒழுங்கா ஓட்ட போடுங்கடா. உனக்கு தான்டா. சுரேஷ் பர்த்டே ட்ரீட்னு சொல்லி சினிமா டிக்கெட்ல ஆன்லைன்ல புக் பண்ணி அனுப்பியாச்சா? அனுப்பியாச்சு மச்சான். அப்புறம் இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கும் பசங்களை அனுப்பியாச்சா? அனுப்பியாச்சு. மேட்ச்க்கு? சூப்பர். டேய் இதுல என் பேர் வராம பாத்துக்கணும். ஓகேடா. லைஃப் ஒரு ரன்னிங் தாண்டா, ஓட ஓட வின்னிங் தாண்டா, ராங்கும் ரைட்டாகும் நீ சொல்லி அடிடா, டப்பாங்குத்து குத்தலாம் வாடா, சக்கரமா சுத்தலாம் வாடா, கேள்வி கேட்பவன கில்லி அடிடா. படிச்ச நீ பாஸ், ஃபெயில நோ லாஸ், உலகம் பெருசு வாடா, நீ படிக்கும் ரோபோ வாடா, கோர்ஸ கடந்து வாடா, நீ ரூல்ஸ உடைச்சு போடா, நம்மோட பாலிசி எல்லாமே சோயசி, சுறாவளிய போடா உரசி. புத்திமதிக்கு நீ வேணாண்டா, தக்கதிமி நீ போடேண்டா, மோதி பூமி பந்த முட்டி தள்ளேண்டா. எதுடா கேஸ்ட்ரோதா படிச்ச பட்டங்கள் எதுடா, கல்லாம் போல் கனவு கண்ணுக்குள் வெதடா, கை மேல வெற்றி வருண்டா. எழுடா வா இப்பிக்கோ கட்டு
ஸ்ட்ராங்காய் வெண்ணிலவை நீ உன் பாக்கெட்டில் வெற்றியிட்டடா அந்த ராக்கெட்டில் உன்னை ஏற்றடா லைஃப் போடுற நீங்க தாண்டா ஓட்ட வின்னிங்க தாண்டா ராங்கு ரைட்டா குன்னி சொல்லி அடிடா டப்பங்குத்து குத்தலாம் வாடா சக்கரம சுத்தலாம் வாடா கேள்வி கேட்பவன கிள்ளி அடிடா உழுது பறைகள் கடந்து வரலாறு எழுது நம்பிக்கை வைப்போம் நாளை நம் பொழுது அடிவாளம் ஏது நமக்கு அடடா வா ஹார்மோன்கள் கொப்பளிக்க வா நீ வாடா அடவா வா நியூரான்கள் புல்லரிக்க வா வா எலக்ட்ரானின் ஓட்டம் நாமடா இவ ஐன்ஸ்டீனின் ஆட்டம் பாமடா லைஃப் ஒரு ரன்னிங் தாண்டா ஓட வின்னிங் தாண்டா ராங்கு ரைட்டா குனி சொல்லி அடிடா டப்பாங்குத்து குத்தலாம் வாடா சக்கரமா சுத்தலாம் வாடா கேள்வி கேட்பவன கிள்ளி அடிடா படிச்சு நீ பாஸ் ஃபெயில நோ லாஸ் உலகம் பெருசு வாடா நீ படிக்கும் ரோபோ வாடா கோர்ஸ கடந்து வாடா நீ ரூல்ஸ உடைச்சு போடா நம்மோட பாலிசி எல்லாமே சோயசி சுறாவலிய போடா உரசி புத்திமதியினி வேணாண்டா தக்கதினி நீ போடேண்டா மோதி பூமி பந்த முட்டி தள்ளேண்டா சார் எல்லாரும் பிளான் பண்ணி தியேட்டர் கல்ச்சுரல்ஸ் மேட்ச்னு அனுப்பிச்சிட்டான் சார். ஓ இப்போ என்ன சார் பண்றது? எலெக்ஷன் டைம் முடிய இன்னும் 4 hours தான் இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டு போட்டாச்சா? போட்டாங்க சார். எத்தனை பேர்? ஒரு 30-32 பேர் இருப்பாங்க சார். தேவா குரூப்ல ஒரு 40 to 50 இருக்கும் சார். ஓஹோ சரி நீ ஒன்று பண்ணு. நான் ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்குன்னு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பு. சார் கமான் யார் டோன்ட் பேனிக். எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வர சொல்லு. நான் பேசி ஓட்டு போட வைக்கிறேன். சாரி சார் என்னால் அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு சீரியஸ்னஸ் சொல்லி அப்படியே அவங்களை இங்கே வர வைக்க வேண்டாம் சார். ஃபுல் சென்டிமெண்ட் பேசுகிற நேரமா அது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் இமீடியட்டாக மெசேஜ் அனுப்பிவிடு. இல்லை நானே அனுப்பிவிட்ருவேன். நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். சார் 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 இப்போ என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் வீட்டுக்கு குரூப்பில் அனுப்பிச்சிடலாம். ம் சரி. நம்ம ஜேபி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்காங்க. வாங்க போலாம். ஜேபி சாருக்கு ஆக்சிடென்ட்டா? ஓட்டு போட எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க. டேய் நம்ம ஜேபி அந்த பக்கம் தான் வராரு. தூக்கிடுங்கடா.
தேவா தூக்கியாச்சு. அவர் அட்மிட் பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் வாட்ச் பண்ணுங்க. ஓகே தேவா. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். நாங்கள் மீனாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு ஜேபி சார் தெரியுமா? தெரியும். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி மோசமான கண்டிஷனில் ஐசியூ வார்டில் இருக்கார். உங்ககிட்ட எமர்ஜென்சியாக பேசணுமா? உடனே கிளம்பி வாங்க. ஓகே மேடம், நான் பேசிக்கிறேன். ஓகே. என்னாச்சு? யார் ஃபோனில்? நம்ம ட்ராமா பண்ணுறோன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஜேபி சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி சரி, சாருக்கு ஃபோன் பண்ணு. என்னன்னு கேட்கலாம். ஒரு நிமிஷம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? ஹாஸ்பிட்டல்லேருந்து எதுக்கு கால் பண்ணாங்க? சம்திங் ராங். வா போய் பார்க்கலாம். வா. மிஸ்டர் ஜேபி சார். ஐசியூ வார்ட் லெஃப்ட் சைட். இங்க இருக்கு. ஐயோ, உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. சார் 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 என்ன சார் ஆச்சு? என்னாச்சு சார்? பாருங்க சார். சார் சார் என்ன சார் இதெல்லாம்? சார் இருங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. சொல்றது செய். சொல்லுங்க சார். ஓ சரி, ஃபோன் எடு. வீடியோ ஷூட் பண்ணு சார். வீடியோ ரெக்கார்ட் பண்ணு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இனி நான் பொழைச்சி வருவானான்னு தெரியாது சார். மேபி என்னோட லாஸ்ட் ஸ்பீச்சா கூட இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லை. நீங்க எல்லாரும் தான் என்னோட பிள்ளைங்க. உங்க எல்லார்ட்டையும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், தயவு செய்து நீங்க எல்லாம் கண்டிப்பா ஓட்டு போடணும். ஓட்டு போடவா சொல்ற? விட மாட்டோம். ஐசியூ வார்டுக்குள்ள உங்களை யார் அலோ பண்ணுது? நீங்களே இருக்கக்கூடாது. வெளியே போங்க, வெளியே போங்க, போமா. இந்த வீடியோ மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு காமிச்சிட்டா போதும். சரி, நம்ம காட்டிடலாம். என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு சார்? ஐயோ, எல்லாமே போச்சு. தேங்க்ஸ். சார் எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? பேசினாரா? வாங்க போய் பார்க்கலாம். இல்ல சார் கொஞ்சம் சீரியஸா இருக்காரு. இப்போ அவரை பார்க்க முடியாது. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீ பாத்தியா? சார் பேசினாரா? நாங்க 2 பேருமே போய் பார்த்தோம், பேசணும். என்ன சொன்னாரு? சொல்லு சத்யா, என்ன சொன்னாரு? உங்க எல்லாரையும் காலேஜில் போய் ஓட்டு போட சொன்னாரு. ஏண்டா சார் சாக கிடக்குறாரு, உனக்கு ஓட்டு போறதா முக்கியமா? இல்ல, நாங்க ஒன்னும் அப்படி சொல்லல. சார் தான் சொன்னாரு. சாக கிடக்குறவரு ஓட்டு போட சொன்னாரா? இல்ல இல்ல, நாங்க எங்க போன்ல ஷூட் கூட பண்ணோம். நீ சொல்லு சத்யா. ஃப்ரெண்ட்ஸ், ஜேபி சார் உங்க எல்லாரையும் காலேஜில் போய் ஓட்டு போட சொன்னதை நாங்கள் மொபைலில் ஷூட் பண்ணோம். ஆனால் மொபைல் உடஞ்சிடுச்சு. ப்ளீஸ்
எங்களை நம்புங்க, எல்லாரும் தயவு செஞ்சு காலேஜ் போய் ஓட்டு போடுங்க. ஏண்டா சார் செத்தாலும் பரவாயில்ல, நீ ஜெயிச்சு சேர்மன் ஆகணுமா? இனிமே உன்னை காலேஜ் பக்கம் பார்த்தேன் உன்னை சாவடிச்சிடுவேன். வர்றா சாரி ப்ளீஸ். எங்க சாருக்கு தான் ஆயிரம் இல்லை டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். 2 to 3 hours ஆகும். அப்பதான் நம்ம எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். அண்ணே அண்ணே உங்க போனை கொஞ்சம் கொடுங்கண்ணே. எதுக்கு? கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும்ண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணே போனை. தெரியல, நான் ஒரு சீக்கிரம் போகணும். இந்த கமல் பேசுறேன். சொல்லு கமல். என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டாங்க தேவா. 2 பேரை சமாளிக்க முடியல, நீ எல்லாம் ஒரு ஆளு. சரி சரி, அவங்க வரதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும், நானே பாத்துக்கிறேன். பாப்பலாம். சரி வா, இதுக்குள்ள போயிடலாம். வா வா வா. இங்கயா? இந்த பக்கம். வேண்டாம் சத்யா, இந்த தேர்தல் போட்டி சண்டை எதுவும் வேண்டாம், விட்டுருவோம். அப்போ தேவாவை ஜெயிக்க விட்டுலாமா? யார் ஜெயிச்சு நமக்கு என்ன, நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம். இப்படி யார் ஜெயிச்சா நமக்கு என்ன இருக்கிற ஒன்ன மாதிரி ஆளால் தான் இப்ப நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஓட்டு போறத பத்தி அவங்களே பெருசா எடுத்துக்கல, நீ தான் எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேசிட்டு இருக்க. ஓட்டு போடாட்டி என்ன குடியா முழுகிட்டு போகுது. நீ மட்டும் ஏன் சத்யா இப்படி இருக்க? ஆமா, குடி மட்டும் இல்ல, ஊரே ஏன் நம்ம நாடே மூழ்கி போய் தான் இருக்கு. எல்லாரும் அரசியல்னா சாக்கடை நினைச்சிட்டு இருக்காங்க, அரசியல்வாதினா கெட்டவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். ஆனா மக்களாகிய நாம தானே அதுக்கு ஒரு முக்கிய காரணம். அரசியல்வாதிகளால தேர்தலில் நிக்க மட்டும்தான் முடியும், அவங்கள ஜெயிக்க வைக்கிறது நம்மளோட ஓட்டு மட்டும்தான். இதுல கெட்டவன் ஜெயிச்சு வந்தானா அதுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் காரணம் கிடையாது, ஓட்டு போடாதவங்க தான் முக்கியமான காரணம். ஓட்டே போடாதவங்க சதவீதம் தான் அதிகமா இருக்கு. அவங்கள 100% ஓட்டு பதிவுக்கு கொண்டு வரதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்கள் அவங்க சொந்த தொகுதியில தோத்ததுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் காரணம் கிடையாது, ஓட்டு போடாதவங்க தான் முக்கியமான காரணம். இது என் வாழ்க்கையிலேயும் நடந்திருக்கு. இந்தா நான் சொல்றதை ரெக்கார்ட் பண்ணு. ஏன் சத்யா? ரெக்கார்ட் பண்ணு, நான் சொல்றேன். ஆன் பண்ணிட்டேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ். சேர்மனாக ஜெயிக்கணுங்கிறதுலாம் என் ஆசை கிடையாது, 100% ஓட்டு பதிவாகணுங்கிறது தான் என் நோக்கம். ஜேபி சாரோட விருப்பமும் அதுதான். காலேஜ் எலெக்ஷன் தானே, என்னோடய ஒரு ஓட்டு பெருசாக என்ன மாற்றிட்டு போதுன்னு தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. அப்படி என் ஊர் இருந்தனால தான்
இப்போ நான் அதே நிற்கிறேன். என் ஊர் சிவகாசி பக்கத்தில் இருக்கிற அப்பநாயக்கப்பட்டின்ற கிராமம். எங்கள் ஊரில் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கள் அப்பா தான் முன்னாடி வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். எங்கள் கிராமத்து பக்கத்தில் விதியை மீறி பட்டாசு தொழிற்சாலை ஒன்று இயங்கிட்டு இருந்துச்சு. ஏதாவது வெடி விபத்து ஏற்பட்டால் அந்த கிராமமே அழிஞ்சு போய்டுன்னு எங்கள் அப்பா அந்த ஃபேக்ட்ரிக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருந்தார். ஆனால் சுற்றி இருந்த 18 பட்டி கிராமமும் அந்த ஃபேக்ட்ரி விட்டு தள்ளி இருந்ததுனால யாருமே எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரல. அப்போ எனக்கு வயசு 8. அந்த ஃபேக்ட்ரி நடத்திக்கிட்டு இருந்தது எங்கள் ஊர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் தண்டாயுதபாணி. அவன் அரசியல் செல்வாக்கு பயன்படுத்தி போராட்டத்துக்கு நடுவில் கலவரத்தை உண்டாக்கி எல்லாரையும் அடித்து விரட்டிட்டான். நானும் அதில் பாதிக்கப்பட்டேன். அப்போ தான் பஞ்சாயத்து தேர்தல் வந்துச்சு. தண்டாயுதபாணியை வீழ்த்தி அந்த ஃபேக்ட்ரியை மூட வைக்கிறதுக்காகவே எங்கள் அப்பா அந்த தேர்தலில் நின்னார். ஆனால் ஆள் பலம் பணபலத்தை வச்சு ஜெயிக்க நினச்சான் தண்டாயுதபாணி. தேர்தல் நடந்த அன்னைக்கு ஐயா தேர்தலில் நிக்காக ஓட்டு போட போகலையா? நான் ஓட்டு போட்டுதான் ஐயா ஜெயிக்க போறாராக்கும். ஐயா ஜெயிச்சிருவாரு, நீர் கவலைப்படாம போறோம். தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட திரு குணசீலன் அவர்களை விட திரு தண்டாயுதபாணி அவர்கள் 50 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் என்று அறிவிக்கப்படுகிறது. ஜெயிச்சிருவோம் ஓட்டு போட போகாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தா எப்படியா ஜெயிக்க முடியும்? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, அசால்ட்டா இருந்துட்டோம் ஐயா. ஜெயிச்சிட்டோம்ல, இனிமே எங்களை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. புதுசா ஒரு ஃபேக்டரி கட்டுறேன், திறப்பு விழாக்கு சொல்லி அனுப்புறேன், வந்து சேரு. டேய் வாங்கடா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க ராஜாவை இன்னும் அதிகமாயிடுச்சு. விதியை மீறி புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டி அதில் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் திடீர்னு வெடி விபத்து ஏற்பட்டுச்சு. விபத்தில் சிக்கின மக்களை காப்பாற்ற போன எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார். ஓட்டு போடணுங்கிறது எவ்வளோ முக்கியமான கடமை. ஓட்டு போடாமல் இருக்கிறதுனால நல்ல மனிதர்கள் கூட தோத்துடுவாங்க அப்படிங்கிற விஷயம் சின்ன வயசுலேயே என் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் போன வருஷம் என் கிராமத்துக்கு போனேன். ரோடு வசதி இல்லாமல், பள்ளிக்கூடம் இல்லாமல், அவசரத்துக்கு மருத்துவமனை கூட இல்லாமல் என் மக்கள் கஷ்டப்படுறத பார்த்தேன். அந்த பட்டாசு விபத்துக்கு அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி மீண்டும் புதுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த விபத்தில் கை கால் இருந்தவங்க, கண் இருந்தவங்கெல்லாம் இன்னும் வறுமையில தான் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த தண்டாயுதபாணி இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரனா வளம் வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம காலேஜ் எலெக்ஷனில் என்னோடய ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் மூலிமா 100% ஓட்டுங்கிற ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை வச்சு நேஷ்னல் லெவலில் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொண்டு போயிட்டா நல்ல வேட்பாளர்கள் மட்டுமே ஜெயிக்க முடியுன்ற நிலைமை வரும். இது வெறும் காலேஜ் எலெக்ஷனுக்காக போடுற ஓட்டாக மட்டும் நினைக்காம ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக நினச்சி போடுங்க. இதுதான் ஜேபி சார் ஆசைப்பட்டார். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. ஓட்டு போடணுங்கிறது எவ்வளோ முக்கியமான கடமை. சத்யா, அங்க ஆட்டோ வருது. ஆட்டோ 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 நிறுத்துங்க. ஏரியாட்டுக்கு போகலாம், பிடிவி காலேஜ் போங்க. இது வெறும் காலேஜ் எலெக்ஷனுக்காக போடுற ஓட்டாக மட்டும் நினைக்காம ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக நினச்சி போடுங்க. இதுதான் ஜேபி சார் ஆசைப்பட்டார். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. அவனை போய் தப்பாக நினச்சிட்டோமே.
ஏய் வாங்கடா காலேஜ் போய் ஓட்டு போடுவோம். பிடிவி காலேஜ் போடுங்க, ரொம்ப அர்ஜென்ட். சரி ஏறுங்க. டேய் தேவா, என்னடா நம்ம முயற்சியெல்லாம் வீணா போயிடுச்சு தேவா. என்னடா சொல்ற? ஆமா தேவா, சத்யா எல்லார்கிட்டையும் சென்டிமெண்டா பேசி காலேஜுக்கு ஓட்டு போட ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரையும் அனுப்பிட்டான். அவன் சென்டிமெண்ட்டாக பேசி அனுப்பிட்டானா? அதே சென்டிமெண்ட்டில் நான் அடிக்கிறேன். எஸ்கேடி காலேஜ் பசங்க நம்ம காலேஜ் பொண்ணுங்களை ஈடிசிங் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல வீடியோ வந்திருக்கு, பாருங்கடா பாருங்க. ஆமா எனக்கு வந்திருக்கு பாருங்க. ஏய் வர சொல்லிடி பார்க்கலாம் அவங்க விடிவி பசங்கள. எங்க எஸ்கேடி காலேஜ் பசங்களோட மோதுனா டங்கு வர அத்துருவோன்னு போய் சொல்லு. பார்க்குக்கு போலாமா பீச்சுக்கு போலாமா சொல்லு சொல்லலாம் சொல்லு. டேய் நம்ம நேரா எஸ்கேடி காலேஜ் போயிடலாம்டா. டேய் யாரா நீங்க? எந்த காலேஜ்ரா? நானும் இந்த காலேஜ் தான்டா. நான் பார்த்ததே இல்ல. உன் தங்கச்சி கிட்ட போய் கேளு, மச்சான் யாருன்னு சொல்லுவா. ஏய் என் தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷன். எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? விடிவி பசங்க தான் எங்க காலேஜுக்கு வந்தாங்க. இவங்க எதுக்கு எங்க காலேஜுக்கு வந்தாங்கன்னு கேளுங்க சார். சார் எங்க காலேஜ் பொண்ணுங்கள அவங்க பசங்க டீஸ் பண்ணதுனால வந்தோம் சார். இல்ல சார் போய் சொல்றாங்க சார் அவங்க. உங்ககிட்ட என்னடா எவிடன்ஸ் இருக்கு? இத பாருங்க சார். இந்த இந்த பசங்க உங்க காலேஜ் பசங்களான்னு பாருங்க. இல்ல சார் இது எங்க காலேஜ் பசங்களே இல்ல சார். சார் இந்த பொண்ணுங்க எங்க காலேஜ் சார். நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க? அழாம சொல்லுங்கம்மா. சொல்லு தீபிகா, கேக்குறாங்கல்ல. அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிப்போம். பேரண்ட்ஸ் வர சொல்லு. வேண்டாம் சார் சொல்லிடுறோம். தேவா சொல்லிதான் சார் இங்க வந்தோம். அவனா சும்மாவே இருக்க மாட்டானோ? எதுக்குமா வர சொன்னா? எஸ்கேடி பசங்க யூடிசிங் பண்ற மாதிரி செட்டப் பண்ணி அத விடிவி பசங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி சண்டை மூட்டி விடுறதுக்காக அனுப்பி வச்சாரு. அவன் ஏன் அப்படி பண்றான்? எங்களெல்லாம் ஓட்டு போட விடாம தடுக்கிறதுக்காக அவன் இந்த மாதிரி டிராமா பண்ணா சார். பசங்க எவ்வளவு கிரிமினலா திங்க் பண்றாங்க பாத்தீங்களா சார்? ஏமா அவங்க சொன்னா நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? இனிமே இப்படி பண்ணீங்கன்னா கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். புரியுதா? கிளம்புங்க. சாரி போ போ போ. அம்மா கஷ்டப்பட்டு காலேஜ் கட்டறா பசங்க பண்ற சேட்டைகளை பாத்தீங்களா? ஐயோ டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. என்னங்கண்ணா பணம்? மெசேஜ் அனுப்பிச்சு யாரையுமே காணுமே, என்னாச்சு? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நடந்து முடிந்த நமது மாணவர் பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. கண்கள் சின்னத்தில் போட்டியிட்ட சத்யா 33 ஓட்டுகள் பெற்றுள்ளார். அலைபேசி சின்னத்தில் போட்டியிட்ட தேவா 50 ஓட்டுகள் பெற்று மாணவர் பேரவை தலைவராக வெற்றி பெற்றுள்ளார். Are you ready?
இருமச்சா இரு. நான் எம்எல்ஏ புள்ளடா, எனக்கே நீ பாலிடிக்ஸ் கத்து தெரியா? 2 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டு எலெக்ஷன் முடியறதுக்காக தாண்டி நான் வெயிட் பண்ணேன். இனிமே காலேஜ்ல தேவா தான் கிங்கு. எங்க அப்பாவை அவமானப்படுத்தி காலேஜ் விட்டு வெளியே அனுப்புவீங்களா? என்ன நடந்ததுன்னு பார்த்தல? ஏய் சும்மா இரு. கையிடுறோம். ஏய் ஏய் என்ன? வாட் இஸ் நான்சென்ஸ்? எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா என்ன வேணா பண்ணுவீங்க நீ? காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, நேர்மையா கண்ணியமான முறையில வாங்கி ஜெயிக்கணும், அதான் முக்கியம். இப்பவும் நீ ஜெயிக்கல, அவன் கான்செப்ட் தான்டா ஜெயிச்சிருக்கு. இவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சிருக்கியா? அதான் இல்ல, இந்த மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு போடாதனால தான் நீ ஜெயிச்சிருக்க. அதான்டா அவன் கான்செப்ட். ஓட்டு போடாதவங்களால தான் உன்ன மாதிரி பொறுக்கீங்களா ஜெயிச்சு வந்துடுறீங்க. சத்யாவோட கான்செப்டை காப்பி அடிச்சு எங்க மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு போடலன்னா தோத்துருவோன்னு பயந்து காசு அடிச்சு கேவலமா அவங்களை டைவர்ட் பண்ணிருக்கேன். இவங்களும் அந்த புரிஞ்சுக்காம உன் பேச்சை கேட்டு ஊரை சுத்திட்டு வந்திருக்காங்க. 500 பேர் படிக்கிற காலேஜ் 50 பேர் தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் நீ பண்ண செலவுக்காக காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு மாணவர் பேரவை தேர்தல்னு? சார், காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட எங்களை தப்பு சொல்றீங்களே, அது தப்பு தான் சார். ஆனா அங்க நிறைய பேர் ஓட்டே போடல, அது தப்பு இல்லையா சார்? சார், எல்லாரும் ஓட்டு போட்டிருந்தாலும் நான் தான் சார் ஜெயிச்சிருப்பேன். அப்படியா? ப்ரூவ் பண்ணட்டுமா? பிரியா, ஆபீஸ்ல போய் லேப்டாப் எடுத்துறோமா? எடுத்து வா சொல்றேன். ஓகே சார். ஆன்லைன் ஓட்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சத்யா ஜேபி சாரோட என்ன பார்க்க வந்தான். அப்ப அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன சிந்திக்க வச்சது. டைட்டானிக் கப்பல் மோதி முழுகினதுக்கு காரணம் பனிப்பாறைன்னு எல்லாருக்கும் தெரியும். கடலுக்கு மேல கண்ணுக்கு தெரிகிற பனிப்பாறையால தான் கப்பல் உடைஞ்சதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது உண்மை கிடையாது. கடலுக்கு அடியில் இருக்கிற பனிப்பாறையில இடிச்சதுனால தான் கப்பலுக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னு சத்யா சொன்னது எனக்கு கரெக்ட்னு தோணுச்சு. அது ஏன் அவன் சொன்னான்னா, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது, சாதி பார்த்து மதம் பார்த்து ஓட்டு போடுறதுன்னு ஓட்டு போடுறவங்களை நாம தப்பு சொல்றோம். அதெல்லாம் கடலுக்கு வெளியில கண்ணுக்கு தெரிகிற பனிப்பாறை மாதிரி. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களால ஜனநாயகம் கெட்டு போச்சு, ஆனா கப்பலே முழுகல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு பூத்துக்கே வராம இருக்கிறவங்க தான் கண்ணுக்கு தெரியாம இருக்கிற பனிப்பாறை மாதிரி. அவங்க தான் எண்ணிக்கையில அதிகம். அவங்களால தான் ஜனநாயகன்ற கப்பல் முழுகிட்டு இருக்குன்னு அவன் சொன்னதும் தான் எனக்கே ஓட்டுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் டெமோ பண்ணி காட்டுறதுக்கு நான் சம்மதிச்சேன். இவங்கெல்லாம் உனக்கு ஓட்டு போடல நினைச்சிட்டு இருக்கியா? இவங்கெல்லாம் ஆன்லைன் எப்போ ஓட்டு போட்டாங்க. குடும்பம் பாரு, தேவா 96 ஓட்டு, சத்யா 350 ஓட்டு. யார் ஜெயிச்சிருக்கான்னு நீயே சொல்லு. இந்த 100% ஸ்டூடெண்ட்ஸும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் வாக்களிச்சாதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இவங்களும் காசை வாங்கிட்டு நேர்மை இல்லாமல் ஓட்டு போட்டா தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த ஜனநாயக நாட்டையும் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது.